இந்த இந்தியாவிலே முத ஒரு பப்ளிக் லைப்ரரி ஆக்ட்னு ஒண்ணு தொடங்கினதே தமிழ்நாடு. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த தமிழ்நாடு. 1948 ஜனவரி 30 பப்ளிக் லைப்ரரி ஆக்ட் இங்க கொண்டு வரப்பட்டது. அதை வச்சு ஒரிசாவில் நான் சட்டம் எழுதினேன். நான் தான் எழுதி சட்டமன்றத்தை கொண்டு போய் தீர்மானத்தை நிறைவேற்றினேன். புத்தகம் அடிக்க ஆரம்பிச்சதுனால முதல் 300 வருஷத்துல தெற்காசியாவில் அச்சடிக்கப்பட்ட புத்தகங்களில் 40 விழுக்காடு புத்தகங்கள் தமிழ் புத்தகங்கள். முதல் 3 நூற்றாண்டில், அந்த முதல் நூற்றாண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 226 புக்கு தமிழ்ல பிரிண்ட் ஆகுது. அந்த 300 ஆண்டுகளில் சமஸ்கிருதத்தில் அச்சடிக்கப்பட்ட நூலின் எண்ணிக்கை ஒன்றே ஒன்று. அதனாலதான் தொடர்ந்து சொல்றோம், ஆள் இல்லாத கடையில ஏண்டா தீ ஆத்துறீங்க அப்படின்னு கேட்பேன். எல்லாம் சொல்லுவாங்க தமிழ் படிச்சா வேலை கிடைக்காது, அது கிடைக்காது, அங்க இருக்க முடியாது, வேலையே கிடைக்காதுமா. நான் ஒரு நாள் கூட வேலை இல்லாமல், நான் வேலையில் சேர்ந்து 30 நாளைக்கு மேலே ரிசல்ட்டே வந்துச்சு. இந்த பாலஸ்தீனத்துடைய காசா மக்களுக்காக ஜப்பான்லையும் அமெரிக்காவிலையும் பல நாடுகளில் இன்னைக்கு கூட்டுற கூட்டத்தை பாருங்க. கடைசியில அடி வாங்கி இதெல்லாம் கண்ணில் பார்த்து இத்தனை பேரை தெருவுக்கு கொண்டு வந்தது எது? கடைசியில் அன்புதான். அது சகாரா பாலைவனமா இருந்தாலும் சரி, கோபி பாலைவனமா இருந்தாலும் சரி, தார் பாலைவனம் இருந்தாலும் சரி, பாலைவனத்துடைய மக்களுக்கு ஒரு பொது இயல்பு இருக்கும். கடற்கரை அரபிக்கடலா இருந்தாலும், வங்கக்கடலா இருந்தாலும், இன்னொரு கடலா இருந்தாலும் கடல் மனிதர்களுக்கு ஒரு இயல்பு இருக்கும். ஆக அந்த ஜியாகிரபி தான் பண்பாட்டை முடிவு செய்கிறது. அப்படிங்கிறது பேரு ஜியாகிரபிக்கல் டிட்டர்மினிசம். நான் யார கதாநாயகன் நினைப்பேன், இன்னைக்கு யாரை வேணா நம்ம கதாநாயகன் நினைக்கலாம், கதாநாயகன் பிம்பெடுக்கலாம். ஆனா ஏன்ட்ட கேட்டா எனக்குன்னு ஒரு கதாநாயகன் இருப்பாள். அந்த கதாநாயகன் நான் பொதுவாக சங்க இலக்கியத்தில் தான் கண்டுபிடிப்பேன். அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த நாட்டில் அறிவிக்கப்பட்ட முதல் கல்விக் கொள்கை. நான் அடிக்கடி பேசுறேன். இன்னைக்கெல்லாம் புதிய கல்விக் கொள்கையை பற்றி பேசிக்கிட்டு புதிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை 2200 வருஷமான ஒருத்தர் கல்விக் கொள்கை அறிவிச்சான். அவன் பேரு ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம பிள்ளைங்க உட்காந்து ரெயின் கோவே கம்மதர் ஊர்லயே மழையே கிடையாது. கமுதியில, ராமநாதபுரத்துல, சிவகங்கையில மழையே இருக்காத ஊர்ல நர்சரியில பிள்ளைங்க உட்காந்து ரெயின் கோவே கம்மகேன் அனதர் டே அப்படிங்கும். இது அங்க மழையா பெஞ்சிட்டு இருக்க ஊர்ல ஒருத்தன் ரெயின் கோவே கம்மதர். சூரியன் வந்துட்டாலே ரொம்ப வியப்பா இருக்கும். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இதை விட ஒரு பெரிய பண்பாட்டு புரிதல் வேணுமா? ஜாடரா போட மாட்டேங்கிறான். ஔவையார் தான் இந்திய துணைக்கண்டத்தினுடைய முதல் விமன் அம்பாசிடர். இந்திய துணைக்கண்டம் கண்டெடுத்த முதல் அரசியல் அம்பாசிடர் தூதரே ஔவையார் தான். அறத்தின் உறுதிப்பாடு இல்லாத ஒருவனை நீதிமன்றத்தின் தலைமையில் வைத்து மக்களுக்கு எல்லா அறத்தின் முறை தவறி கொடுமை செய்த கொடுங்கோலன் நான் ஆகுத. முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற கோர்ட்ல ஒரு யூஸ்லெஸ் சொல்லவன அப்பாயின்ட் பண்ண கொடுமைக்கு நான் ஆளாவனாக அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அது எவ்வளவு பெரிய விஷயங்க. இந்த தலைப்பை நான் ஒரு சில நாட்களுக்கு முன்னால தான் அந்த தலைப்பை நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டேன். நேற்று இரவு இந்த தலைப்பை பார்த்துட்டு, முகநூலில் பார்த்துட்டு, எனக்கு உள்பெட்டியில் ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டாங்க, இந்த தலைப்பெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு. ஏன்னா தலைப்பே ஒரு மாதிரி அறிவும் ஈரமும் பெருங்கண்ணோட்டமும் அப்படின்னு. அறிவும் ஈரமும் பெரும் கண்ணோட்டமும். நான் இது வரைக்கும் தமிழ் வெளியில பொதுவாக நான் உரையாடல்கள் பேசுறதுங்கிறது சங்க சுரங்கம் பேசினேன். என்னுடைய தலைப்புகள் நான் தலைப்பு கொடுத்து பேசுறேன்னா அந்த சங்க இலக்கியத்திலிருந்து தான் அந்த தலைப்பு இருக்கும். இது ஒரு சங்க இலக்கிய வரி. பொதுவாக நான் சங்க இலக்கியத்தில் இருந்துதான் திருப்பி என்னுடைய ஒரு பெரிய வாழ்நாள் கடமையா நான் வச்சிருக்கிறது சங்க இலக்கியத்தையும் சிந்துவெளியையும் பொதுவெளியில் அந்த நேர்கோட்டில் நிறுத்தி அந்த மோஜோரா கரப்பா கீழடி அப்புறம் சங்க இலக்கியம் இன்றைய தற்காலம் மீள் வாசிப்பு அப்படின்னு ஒரு நேர்கோட்டில் நிறுத்தி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என்கிட்ட தலைப்புன்னு கேட்டால் அது சங்க இலக்கியத்துல தான் வரும். அப்போ நானே கூட ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் ஒவ்வொரு முறையும் நான் புதுசாக தான் அவர் சொன்னது மாதிரி என் தமிழ்நாட்டை விட்டு போகும்போது என் கையில் எடுத்துகிட்டு போனது 2 புத்தகம், சங்க இலக்கிய தொகுதி 1, 2 இதான் எடுத்துகிட்டு போனேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த சங்க இலக்கியம் வழிநடத்துது நிறைய படிச்சுட்டோமோன்னு நினைப்போம். ஒரு தலைப்பு கொடுத்து அது விஷயமா திருப்பி படிக்க ஆரம்பிக்க தான் நம்ம படிக்காம இருந்தது எவ்வளவுன்னு தோணும். அந்த அறிதோறும் அறியாமை கண்டற்றாள்ங்கிற மாதிரி அதனாலதான் அதுக்கு சங்க சுரங்கம்னே பேர் வச்சேன். அது உண்மையிலேயே சுரங்கம் மாதிரி. ஒவ்வொரு முறையும் ஒரு உரை நிகழ்த்தும் போது நீங்க உங்களை தான் கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப இந்த அறிவும் ஈரமும் பெருங்கண்ணோட்டமும் இதை ஃபுல்லா வாசி முடிச்சதுனால இன்னைக்கு மதியத்துக்கு மேல என்னோட கம்ப்யூட்டர்ல நான் எப்பயுமே ஒரு அஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் புயல், வெள்ளம், ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி தேர்தல் மேனேஜ்மெண்ட் இருக்கனால எனக்கு எப்பயுமே ஒரு பிளான் ஒன்று இருக்கும். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி இருக்கும். இந்த போடியம் இல்லாட்டினா பேசுறதுக்கு இது எல்லாமே என்னுடைய ஃபோனில் இருக்கும்.
வேர்டு ஃபைலுக்கு போய் அதை எடுத்து நான் கையில் வச்சுட்டு கொஞ்சம் தேவைன்னா பேசியிருப்பேன். இப்போ போடியம் இருந்ததுனால நான் இந்த இதை வச்சுருக்கேன். ஆக பிளான் 1 பிளான் பியோடு தான் நான் எப்பயுமே இயங்குவேன். அந்த வகையில் இந்த தலைப்பு இதில் வர்ற அந்த சொற்கள் எல்லாமே சங்க இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்ட சொற்கள். இதில் இன்னும் சொல்லப்போனால் பெரும்பாலும் தொல்காப்பியத்திலே பயன்படுத்தப்பட்ட சொல். ஒரு சொல் ஒரு மொழியினுடைய செம்மொழியினுடைய முதல் இலக்கணத்தில் பயன்படுத்தப்பட்டு ஒரு செவ்வியல் இலக்கிய தொகுப்பில், சங்க இலக்கியம் மாதிரி 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு இலக்கிய தொகுப்பில் பயன்படுத்தப்பட்டு, இது ஒரு தற்கால மொழியில் சொன்னா அதை புரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு சொன்னா அதை விட வேற என்ன தேவை இருக்கு? ஒரு மொழியினுடைய சிறப்பு நினைக்கிறது எவ்வளவு தோற்றத்தின் தொன்மை முக்கியமோ அந்த அளவுக்கு சிறப்பானது தொடரும் இளமை. அதனால சீரிழமை திறம் வியந்து வாழ்த்துதுமே நம்ம பாடுறோம். இப்ப அறிவு அப்படிங்கிற சொல்ல யாருக்குமே புரியாம இருக்காது. நம்ம இன்னைக்கு வரைக்கும் அறிவுங்கிற சொல்ல திருப்பி 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 பேசும். அறிவுடைய அப்ப இந்த அறிவுங்கிற சொல்ல எவ்வளவு காத்திரமா தொல்காப்பியம் பயன்படுத்தியிருக்கு, சங்க இலக்கியம் பயன்படுத்தியிருக்கு. ஈரம் அப்படின்னாலே நமக்கு புரியும். ஈரம்னா நமக்கு 2 பொருள் நல்லாவே தெரியும். ஈரம்னா ஈரமா இருக்கு, தரை ஈரமா இருக்கு, வெட். அப்புறம் கொஞ்சமாவது மனசுல ஈரம் இருக்காடா அப்படிங்கும்போது அது ஈரக்கொலைன்னு சொல்லுவோம். லிவர் எதனால ஈரக்கொலைன்னு சொல்லுவோம். நெஞ்சில் கொஞ்சமாவது ஈரம் இருக்கா? நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாதவன். அந்த ஈரம் அப்படிங்கிறது அந்த அன்பு, அந்த இலக்கியமானது அன்பு காதல்கிற பொருள்ல தொல்காப்பியத்துல இருந்து சங்க இலக்கியத்துல இருந்து வெட்டுங்கிற அந்த நனைஞ்சிருக்கிற இடம் ஈரமா இருக்கிறது ஒண்ணு, மனசு ஈரமா இருக்கு, பார்வை ஈரமா இருக்கு அப்படிங்கிற அந்த அன்பை வெளித்து விடும் சொல்ல இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு கூட ஈரக்கோளை நடுங்கிருச்சுமோ லிவருக்கு, அல்லது ஈரமா மனசுல கொஞ்சமாவது ஈரம் இருக்காடா, கொஞ்சமாவது ஈவு இருக்கான்னு சொல்ற மாதிரி இந்த ஈரம் இருக்கான்னு கேட்போம். அப்புறம் கண்ணோட்டம் அப்படின்னு இன்னைக்கு இது கொஞ்சம் சொற்பொருள்ல கொஞ்சம் மாற்றம் இருக்கும். பெரும் கண்ணோட்டம் அப்படிங்கும்போது பெரும்னா எல்லாருக்குமே தெரியும், பெரும்னா பெரிய. அப்புறம் கண்ணோட்டம் அப்படின்னா இன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கண்ணோட்டம் என்னன்னு நம்ம கண்ணோட்டம், கருத்தாக்கம், கருத்தோட்டம்லாம் பேசுறோம். அந்த கண்ணோட்டம் அப்படிங்கிறது ஒரு வகையான வியூ. அந்த கண்ணோட்டம்ங்கிறது இலக்கியத்துல சொல்லும் போதே கண்ணோட்டம் சொன்னாலே அது ஒரு பரிவு, அது ஒரு வகையான பரிவான நோக்கம்ங்கிறதுலாம் அந்த சொல் எல்லாமே தொடங்குது. இப்ப இந்த அறிவும் ஈரமும் பெருங்கண்ணோட்டமும் அப்படிங்கிற தலைப்புக்கு இன்னொரு தலைப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தான். நான் இயல்பா ஒரு ஜனரஞ்சகமான தலைப்பு கொடுக்கணும் தான் இது மாதிரி இலக்கியத்தை வரியை பயன்படுத்தாம என் கதாநாயகர்களும் கதாநாயகிகளும் பேசியிருப்பேன். என் கதாநாயகர்களும் கதாநாயகிகளும் நான் பேசினாலும், அறிவும் ஈரமும் பெரும் கண்ணோட்டமும் பேசினாலும் என்னை பொறுத்தவரையில் ஒண்ணுதான். ஏன்னா இந்த ஒற்றை வரியின் மூலமாக நாம் சந்திக்க போகிறது, நான் யார கதாநாயகன் நினைப்பேன். இன்னைக்கு யாரை வேணா நம்ம கதாநாயகன் நினைக்கலாம், கதாநாயகிகள் பிம்பம் எடுக்கலாம். ஆனா ஏன்ட்ட கேட்டா எனக்குன்னு ஒரு கதாநாயகன் இருப்பாள். அந்த கதாநாயகன் நான் பொதுவாக சங்க இலக்கியத்தில் தான் கண்டுபிடிப்பேன். அதில் தான் நான் பழைய இதில் இருந்து நான் கிட்டத்தட்ட அவங்களை முன்னிறுத்ததன் மூலமாக தான் நான் எனது பற்றிய கதாநாயகிகள் பற்றிய எனது தோற்றத்தை, அந்த பிம்பத்தை நான் முன்னிறுத்த விரும்புகிறேன். இப்போ நான் இந்த மேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டது நான் எவ்வளோ பேசுறது எவ்வளோ முக்கியமோ. இன்னைக்கு தமிழ் மாணவர்களாக வந்திருக்கீங்க. முதலாக தமிழ்நாடு அரசில் நேரடியாக தமிழ் படித்தவங்களை நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே அப்பாயின்ட் பண்ணிருக்கீங்க. உதவி இயக்குனராக நேரடியாக டிஎன்பிஎஸ்சி மூலமாக இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு 13 பேர் இப்போ உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு ட்ரைனிங் வந்திருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு நிறுவனம் வாங்க, முடிஞ்சால் வாங்கன்னு சொன்னேன். ஏன்னா நான் அவங்க இதெல்லாம் கேட்கணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறதா அவங்களுடைய இனிமேல் போய் அவங்க தான் அதிகாரிகளாக வேலை பார்க்கணும். அப்போ தமிழ் மாணவர்கள், அப்போ நீங்கள் இதில் கொஞ்சம் கேள்வி கேட்டும் நான் பதில் சொல்லணும்னு விரும்புகிறேன். அதனால் நான் திட்டமிட்ட உரையாடலுடைய நீளத்தை கிட்டத்தட்ட முடிந்தால் செம்பாதியாக குறைச்சிட்டு நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கேன் பொது வழியில். அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் என்னுடைய உரையாடல்களை கேட்கலாம். நான் உங்கள்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டு நீங்கள் இதில் கொஞ்சம் பதில் சொல்லணும்னு நான் விரும்புவேன். முதல்ல இந்த 3 சொல்கள் மட்டும், இந்த 3 சொல் அதுக்கு பின்னால் அதில் எனக்கு முன்னிறுத்துகிற சில பிம்பங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அறிவு அப்படிங்கிறத தொல்காப்பியத்தில் நீங்கள் நிறைய வரும். தொல்காப்பியத்தில் அறிவு, அறிவதுவே, அதில் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்று அறிவதுவே, உற்றறிவதுவே, 2 அறிவதுவே, அதனோடு நாவே அப்படிலாம் வரும். அந்த 5 புலன்கள். 6 அறிவதுவே, அவற்றோடு மனமே அப்படின்னு வரும். ஆறாம் அறிவுன்னு சொல்கிறோம்ல, 7ஆம் அறிவுன்னு சினிமா கூட எடுத்துட்டோம்.
அப்ப மக்கள் தாமே ஆறறிவு உயிரே அப்படின்னு 6 அறிவு, அறிவு, அறிவுடைமை, 6 அறிவு அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் கிடையாம இந்த அறிவை உடம்படுத்துறதுக்கு ஒருத்தர் 2 பேர் பார்க்கணும், அது எங்க அந்த அறிவு உடம்படுது. இந்த தலைப்புக்கு இவ்வளவு பொருத்தமா சங்க இலக்கியத்திலிருந்து தொல்காப்பியத்திலும் கிடைக்கணும். இந்த தலைப்பை நான் சில நாட்கள் சொன்னபோது எனக்கு தெரியவே தெரியாது. இது நான் நேற்று இரவு தொடர்ந்து பயணப்பட்டு இருக்கேன், தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று இரவு படிக்கும் போது தான் இதையை நான் பார்க்கிறேன். அப்ப நான் இவ்வளவுக்கு எவ்வளவு நாள் படிக்காம இருந்திருக்கேன் அப்படிங்கிறத இந்த சங்க இலக்கியத்தை நம்ம ஏன் தொல்காப்பியத்தை வாசிக்கன்ட்டு. இந்த அறிவு உடம்படுத்தல், ஒரு 2 பேர் காதலிக்கிறாங்க அல்லது 2 பேர் மனம் ஒத்து போகிறார்கள், 2 பேரும் மனம் கலந்து போகிறது அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுடைய அறிவு, உங்களை எனக்கு தெரியும், எனக்கு ஒன்று தெரியும், அதை உடம்படுதல், அவங்க 2 பேரும் ஒத்துப்படுறது. இதை யார் அறிவிக்குது அப்படின்னு சொன்னா தொல்காப்பியர் சொல்வாரு, நாட்டம் 2 அறிவு உடம்படுத்தற்கு கூட்டி உரைக்கும் குறிப்புரை ஆகும் அப்படின்னு. எனக்கு படிச்சது இன்னும் ஞாபகம். நான் முதுகலையில் படித்த அந்த தொல்காப்பியம். நாட்டம் அப்படின்னா, நாட்டம் என்பது கண், 2 கண்ணும். இப்போ நம்ம பொதுவாக இயல்பாக பேசுகிறோம் பார்த்தீங்களா, நோட்டம் பார்க்குறாங்க, போகிற வழியிலே போகும்போது நோட்டம் பார்க்குறாங்க. நாட்டம் என்பது 2 கண். அதுதான் நாடுதல், அதுதான் நட்பு. நடுதல், நாடுதல், நட்பு, இது எல்லாத்துக்கும் கேண்மை, இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது காணுதல் தான். காணுதல், காட்சி, காணும் இன்பம். அதை பார்த்தோன்னே ஒரு கண்ணிலேயே பேசினான்னு சொல்லுவான். அடிப்படையிலே இன்னும் அடிப்படையான வாய் கண்ணுதான். வாயெல்லாம் அதுக்கு பின்னால இருக்கட்டும், வாய்க்கே அடிப்படையானது தோற்றுவாய், வாயின் தோற்றுவாய் கண்ணுதான். அப்ப இந்த நாட்டம் 2 அறிவு உடம்படுத்தற்கு கூட்டி உரைக்கும் குறிப்புரையாகும் அப்படின்னு சொன்னதுலாம் இந்த 2 தலைப்பை சந்திக்குது. அறிவும் பார்க்கறதும் சந்திக்கிற இடம். அல்ல இப்படி ஒரு நூற்பாலை இருக்கும் நான் நேற்று வரைக்கும் கூட நினைச்சு பார்க்கல. அப்பதான் திடீர்னு எனக்கு நினைவுக்கு வந்தது. அப்ப மக்கள் தாமே ஆறறிவு அறிவும் புலனும் இப்படின்னு இவர் வர்றார். அப்புறம் ஈரம்ங்கிற சொல்ல தொல்காப்பியர் ஒரு இடத்துல பயன்படுத்துவார். ஈரமில் கூற்றம் ஏற்று அலர் நாணல். ஒரு பொண்ணு எல்லாரும் இந்த வதந்தி இருக்கு பார்த்தீங்களா, ரூமர். இந்த ரூமர் எல்லாரும் பேசுறாங்க, கிராமத்தில் பேசுறாங்கன்னு அந்த அலருக்கு வெக்கப்படுறா, நாணப்படுறா. இந்த மெய்ப்பாட்டியல்ல தொல்காப்பியர் சொல்லாரு, ஈரமில் கூற்றம். இவங்க எல்லாம் புரணி பேசுறதுல கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம, ஈவி இறக்கம் இல்லாம புரணி பேசுவாங்க. அது அன்பில்லாத ஒரு கூற்றை, பழிச்சொல்லை, உனக்கு அதையும் கண்ணிலே பேசிடுவாங்க. தெரியுமில்ல உனக்கு அப்படிங்கிற மாதிரி பேச. இதை பத்தி நான் கவிதையெல்லாம் எழுதியிருப்பேன். பன்மாய கல்வன்ல அலர்மேல் மங்கைன்னு, அலர்மேல் மங்கை, அலர் தோற்றவங்க, குருவமாலும் அலர்மேல் மங்கை 2 கேரக்டர் வச்சு நான் கவிதை எழுதியிருப்பேன். அது பிரபஞ்சன் முன்னுரையில் இருந்தாரு. பன்மாய கல்வன், இப்படி ஒரு தீயா, நாட்டுக்குறள், இதெல்லாம் திருக்குறளை பற்றி எனது காதல் கவிதைகள். அப்ப இந்த அலர் அப்படிங்கிறது பயன்படுத்தும் போது ஈரமில் கூற்றம் அப்படிங்கிறது. இந்த கூற்றம்ங்கிறது ஒரு யமன சொல்ல, ஈரம் இல்லாத பேச்சு, பழிச்சொல். அந்த ஈரம் இல்லாத பேச்சுனா கொஞ்சம் கூட ஈவி இருக்கல்ல, அந்த மனசு புண்படுமேன்னு தோணல. அப்ப மனசு புண்படும் தோணாம ஒரு ரிஜிடா பேசுறதுக்கு தொல்காப்பியர் பயன்படுத்துற சொல் ஈரமின்மை. இப்ப ஈரம். அப்புறம் நான் ஏற்கனவே நாட்டம். அப்புறம் திருப்பி அப்படியே நீங்க சங்க இலக்கியத்தில் வந்தீங்கன்னா அறிவு 27 முறை, அறிவுடைமை 1 தடவை, அறிவுடையாளன். அறிவுடையான சொல்லுக்கு கணக்கு வழக்கு இல்லாத சொற்கள். அறிவு மடம்படுதலும் அறிவு நன்கு உடைமையும் அறிவு எனப்படுவது பேதையர் சொன்னூனல். நான் இதெல்லாம் வாசிக்கப்படுறது. நான் இதுல நான் பேசுறேன்னா என்ன சொல்றேன், எனக்கு ரொம்ப இருக்கிறதுலே பிடிச்ச அறிவு சொல் சங்க இலக்கியத்தை திருப்பி 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 எத்தனை இடத்துல எங்க பேசினாலும் நான் இதை பேசாம இருக்கவே மாட்டேன். எல்லாருக்கும் தெரியும், பாலகிருஷ்ணன் பேசுறாருன்னா இதை சொல்லாம போக மாட்டார். அறிவுடையோன் 6 அரசும் செல்லும், அறிவுடையோன் 6 அரசும் செல்லும் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த நாட்டில் அறிவிக்கப்பட்ட முதல் கல்விக் கொள்கை. நான் அடிக்கடி பேசுறேன். நீங்களாம் புதிய கல்விக் கொள்கையை பற்றி பேசிக்கிட்டு, புதிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கையா? புதிய கல்விக் கொள்கை 2200 வருஷமான ஒருத்தன் கல்விக் கொள்கை அறிவிச்சான். அவன் பேரு ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்று பெயரை வைத்துக் கொண்டு இப்படி பேசாமல் இருந்தால்தான் நான் வியப்படைய வேண்டும். அறிவுடையோன் 6 அரசும் செல்லும். 6னா என்னதுமா? வழி, ரூட், சாலை. ஆட்டுப்படைங்கிறோம். ஆட்டுப்படை, ஆட்டுப்படுத்தினா வழிப்படுத்துதல், நெறிப்படுத்துதல். அறிவுடையோன் 6, அவன் சொல்ற வழியில என் கவர்மெண்ட் போகும்டா. அப்படின்னா அது பேர் நாலேஜ் பேஸ் கவர்னன்ஸ் பேர். அறிவை அடிப்படையாக கொண்டு அரசு. இன்னொன்று நாலேஜ் பேஸ் எக்கானமின்னு இருக்கு. நாலேஜ் பேஸ் பொருளாதாரம், அறிவு சார்ந்த பொருளாதாரம். நாலேஜ் பேஸ் சொசைட்டி, அறிவு சார்ந்த ஒரு சமூகம். அறிவு சார்ந்த சமூகம், அறிவு சார்ந்த பொருளாதாரம்,
அறிவு சார்ந்த அரசியல், அறிவு சார்ந்த அரசாங்கம். இதை விடவும் ஒன்று சொல்ல முடியுமா? அப்பயே இந்த 4 வகை வர்ணம்ங்கிற வேறுபாடுகள்லாம் தமிழ் சமூகத்தில் வந்துருச்சு. இப்ப நிறைய பேர் நம்ம சங்க இலக்கியம்லாம் ரொம்ப சங்க இலக்கியத்தில் இருக்கிறது எல்லாமே நல்லதுன்னு கிடையாது. சங்க இலக்கியம் ஒரு பல்லடுக்கு இலக்கியம், அதுல எல்லா விதமான சான்றுகள் இருக்கும். நம்ம சிலர் இதை மட்டும் எடுத்துட்டு அப்பயே இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எல்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் இருந்தா கூட அதுல நான் விழுமியம்னு முன்னிறுத்துறது என்ன? நான் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்றேன், நான் எதை முன்னுரிமையா முன்னிறுத்துறேன்னு சொன்னா எல்லா வேறுபாடுகளும் இருந்தாலும் அப்பயே இந்த ஆரிய படை கடந்த சொல்றான், வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும். வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும், வேற்றுமை தெரிஞ்சு இவன் பெருசு அவன் பெருசுன்னு தெரிஞ்சு 4 வகையா 4 வே டிவிஷன். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் கீழ்ப்பால் ஒருவன் கற்பி, நம்ம கீழ்ப்பால் அப்படின்னு சொல்லி கற்பிதம் செய்யப்பட்ட ஒருவன் கற்றான் என்றால் மேற்பால் அவன் கண் படுமே. நம்ம மேற்பால் சொல்றவன் அவன்கிட்ட தான் போய் நிற்கும். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை எண்ணாது அறிவுடையோன் 6 அரசும் செல்லும். சீனியாரிட்டிலாம் அதுல கிடையாது. அவர் டேட் ஆஃப் பர்த் என்னை விட 2 வருஷம் முன்னால இருக்கிறதா, 2 வருஷம் முன்னால. அதனால என்ன வயசான முட்டாள இருக்கக்கூடாதா? என் பாட்டன் தோண்டிய கிணறு என்பதற்காகவே அதில் தோண்டப்பட்ட நீர் நல்லா இருக்குன்னு ஏதாவது தேவை இருக்கா? ஆக அறிவுடையோன் 6 மூத்தோன் வருகன். இதை நான் ஒரு ஆகச் சிறந்த ஒரு திறப்பு, ஒரு வெளிச்சம், ஒரு அரசியல், ஒரு பண்பாட்டு அரசியல், ஒரு அரசியல் பெர்சே அரசியல் தான், பண்பாட்டு அரசியல் தான், கல்விக் கொள்கை அதுதான். ஆக இந்த அறிவுடையோன் அப்படிங்கிற சொல்ல பத்தி நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது, தொடர்ந்து சங்க இலக்கியம் ஃபுல்லா. அப்புறம் ஈர நன்மொழி. தொல்காப்பியத்துல புரணி பேசுறத அழத்தூட்டுறத ஈரமில் அப்படிங்கிற ஒருத்தை சொன்னா, இங்க சங்க இலக்கியத்தை நேரடியாகவும் சொல்றான். ஈரம் உடைய நன்மொழி. சங்க இலக்கியத்துல 2 ஈரமும் இருக்கு. தரையில மழை பெஞ்ச ஈரமும் இருக்கு, நிறைய இடத்துல மழை பெஞ்ச ஈரம் இருக்கு. மழை பெஞ்சு தண்ணி கொட்டி அருவி கொட்டி ஈரமா இருக்கு. ஆனா ஈர நன்மொழி, ஈர நெஞ்சு. ஈர நெஞ்சுனா என்ன? கைண்ட் ஹார்ட். இப்ப நீங்க இதை எங்க போய் பேசுறோங்கிற பொறுத்து இந்த அடைமொழிகளே மாறும். நம்ம ஆங்கிலத்துல பேசும்போது என்ன சொல்றோம், ஒரு விஷயத்த சொல்றோம், அவன் சொன்ன விஷயத்த புறக்கணிச்சுட்டு நம்ம இந்த சைடை திரும்பிட்டு அவன் அசால்ட்டா இருந்தோம்னு வைங்க, அதுக்கு ஆங்கிலத்தை ஒரு சொல்லிருக்கோம், he cold shouldered தான். I made a statement, he cold shouldered me. கோல்ட் ஷோல்டர் மீ அப்படின்னா கோல்ட்னா குளிர்ச்சியா இருக்கிறது. கோல்ட் ஷோல்டர்னா he simply didn't bother, அவன் என்னை புறக்கணிச்சாங்கிறதுக்கு நம்ம கோல்ட் ஷோல்டர் விடும். ஆனா சங்க இலக்கியத்தை திரும்பி அந்த மாதிரி கோல்டு இருந்தா தன்னன், அப்படியே தன்னன்னு அப்படியே ஒரு அழகா அப்படியே அருமையா அப்படி குளிர்ச்சியா இருந்தான். ஏன்னா இங்க வெப்பமண்டல பகுதி, இது டிராபிக்கல் ஏரியா. இங்க ஜில்லுன்னு இருந்தா நல்லா இருக்கும், ஜிகர் தண்டா நல்லா இருக்கும். இதே போய் நீங்க போய் நார்வேல போய் அவன் தன்னால நான் போயிருக்கேன், நார்வேலாம் போயிருக்கேன், -25 டிகிரி -10 டிகிரி எல்லாம் போயிருக்கேன். அங்கெல்லாம் போயிருக்கும் போது பகல்லையும் குளிரா இருக்கும், நைட்டும் குளிரா இருக்கும், மதியமும் குளிரா இருக்கும். நான் போயிருந்தப்ப சூரியனே 1/2 மணி நேரமும் 1/4 மணி நேரமும் வந்துச்சு. நள்ளிரவில் சூரியன் நாடுன்னு சில நேரங்கள் நள்ளிரவிலையும் சூரியன் இருக்கும், சில நேரங்கள் சூரியனே வராது. அங்க போய் நீங்க கோல்ட் ஷோல்டர்னா தான் புறக்கணிக்கிறது. அவனுக்கு ரொம்ப ஜாலியா இருக்குன்னா கதன்ட்டு வார்ம் ரிகார்ட்ஸ் அப்படிமா, வித் வார்ம் ரிகார்ட்ஸ். நம்ம ஊர்ல வார்ம் ரிகார்ட்ஸ்னா ஏற்கனவே அவன் தன்னால வேர்த்துக்கிட்டு இருக்கான். இங்கிலீஷ்ல போய் வித் வார்ம் ரிகார்ட்ஸ் அப்படின்னா வார்ம் வெல்கம் அப்படிமா. நம்ம இங்கிலீஷ்ல நம்ம பிள்ளைங்க உட்காந்து ரெயின் கோவே கம்மதர். ஊர்லயே மழையே கிடையாது, கமுதியில ராமநாதபுரத்துல சிவகங்கையில மழையே இருக்காத ஊர்ல நர்சரியில பிள்ளைங்க உட்காந்து ரெயின் கோவே கம்ம கெயின் அனதர் டே அப்படிங்கும். இது அங்க மழையா பெஞ்சிட்டு இருக்க ஊர்ல ஒருத்தன் ரெயின் கோவே கம்மதர். சூரியன் வந்துட்டாலே ரொம்ப வியப்பா இருக்கும். நமக்கு எப்படா வெயில் இருக்குன்ட்டு இப்பதான் ஏசிலாம் வந்துருச்சு, அதனால சட்டையை கழட்டி போட்டுதான் தூக்கிட்டு இருப்போம். அப்ப இந்த ஈர மாலை, ஈர நெஞ்சின், அப்ப ஈர நெஞ்சுங்கிறத சங்க இலக்கியம் சொல்லுது. அப்ப இந்த அன்பும் அறிவும் ஈரமும் அப்படின்னு இந்த தலைப்பை கொடுக்கும்போது நான் நினைக்கவே இல்லை, பெரும் கண்ணோட்டமும். அப்ப இந்த ஈரத்தின் அப்படிங்கிற சொல்லலாம், ஈரத்துள், இதெல்லாம் நாருடை நெஞ்சத்து ஈரம் பொத்தி, நாருடை நெஞ்சத்தின் ஈரம் இல்லாத இவன் தந்தை பெண்டிருள் ஈரம் உடைமையின் நீர் ஓர் அணையை. இவன் அன்பா இருக்கிறதுனால நீ தண்ணி மாறிடாங்க, அவ்வளவு அழகா. ஈரமில் கேள்வன் ஒன்று விட்டு போயிடான், அவன் பழகினவன், அவன் ஈரமில் கேள்வன். அறிவும் ஈரமும் பெருங்கண்ணோட்டமும். இது இப்ப இந்த கண்ணோட்டம்ங்கிறதே சினநே காமம் களி கண்ணோட்டம். இதெல்லாம் நீங்க அப்படியே
திருக்குறள்களை வந்தீங்கன்னா முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் வவ்வல்னு கலித்தொகையில சொல்லுவோம். அறிவும் ஈரமும் பெருங்கண்ணோட்டமும். அப்புறம் திருக்குறளை கணக்கே கிடையாது. திருக்குறளை வந்தீங்கன்னா அந்த அறிவு, ஈரம், அப்புறம் இந்த கண்ணோட்டம், இதெல்லாம் நீங்க திருக்குறள் நுழைஞ்சவுன்னா அந்த ஜானரே எங்கேயோ போயிடும். திருக்குறள்ல அறிவுங்கிறது மட்டும் 21 திருக்குறள் அந்த சொல்லு. அறிவு, அறிவுடைமாமை, புல்லறிவாண்மை, கல்வி, கல்லாமை, இதுல முழுக்க பேசுறது திரும்பி திரும்பி பெருமவற்றில் யாம் அறிவது இல்லை, அறிவு அறிந்த மக்கள் பேருன்னு சொல்ல, அந்த கூட அறிவு நிறைய இடத்துல அந்த அறிவுங்கிறது சொல்லே வரும்போது உலகம் தளியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு, எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அப்படின்னு இந்த அறிவை எத்தனை வகையா அதை பார்த்து, இது அறிவுடையார் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை, அறனறிந்து வெக்க அறிவுடையார் கல்லாதான் ஒட்பன், அறிவுடையார் ஆவது அறிவார். அறிவுடையனா யார் தெரியுமா? He who knows what is possible. இந்த உலகத்திலேயே நீங்க ஜெயிக்கணும், நல்லா இருக்குன்னு தெரிஞ்சா வாட் இஸ் பாசிபிள், வாட் இஸ் நாட் பாசிபிள்ங்கிற தெரிஞ்சுக்கிற விஷயத்துலதான் ஒருத்தன் என்ன இதுக்கும் இதுக்கான வித்தியாசம் ரெண்டும் கிடையாது. இந்த இதிலிருந்து இதை வேறுபடுத்துறது. எனக்கு இந்த மெட்ரோ ரயில் ஸ்டேஷன்ல பேசும்போது இந்த இதை பார்த்தோம்னா எனக்கு இதை சொல்லலாம்னு ஆசையா இருக்கு. அறிவுடையார் ஆவது அறிவார். நான் படிச்சுட்டு இருப்பேன், எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிலர் எல்லாம் மதியம் சாப்பிட போவான். ஒரு மைக்ரோ பாலாஜியில் என்னை மாதிரி நான் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் பிஏ எம்ஏ, அவன் மாதிரி பயங்கரமாக ரொம்ப படிக்கிறவன். அவன்கிட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நான் அவன்கிட்ட தான் கேட்பேன். பியூசி தான் படிக்கும்போது கெமிஸ்ட்ரியில் டவுட் இருந்தால் கேட்பேன், மேக்ஸில் டவுட் இருந்தால். இதை விட நல்ல அறிவான பையங்க. சயின்ஸ்லாம் நல்லா படிப்பாங்க, கணிதம்லாம் எனக்கு அவ்வளோவா வராது. அப்போ இவங்ககிட்ட தான் நான் அவ்வளோ அறிவாளிகள். திடீர்னு ஆளை மதியம் சாப்பிடும்போது ஆள் இருக்க மாட்டேன். என்னடா அவன் வரவே இல்லை அப்படின்னுட்டா, அவன் தெரியாத அவன் வேலைக்கு போயிட்டாங்க. என்னடா வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு கேட்டால், அப்போல்லாம் ஃபோன் பண்ண உடனே நம்ம ஃபோன் பண்ணி மொபைலில் கேட்க முடியாது, எங்கடா போயிட்டா அப்படின்னு கேட்க முடியாது. அவனை நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மழை நாளில் ஒரு ரயில்வே பஸ் ஸ்டாப்பில் சந்தித்தேன். டிடிஆர் தான், மானாமதுரையில் டிடிஆர் இருக்கேன். நான் இப்போ பத்திரிக்காரனாக இருக்கேன், நான் ஏஎஸ் எழுதிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை அப்ளை பண்ண சொல்லுவாங்க. இதில் பேங்க்லேருந்து அப்ளிகேஷன் வரும், பேங்க்கு கமர்ஷியல் கிளர்க்னு வரும், பேங்க் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்னு எக்ஸாமுக்கு ஆள் பண்ணுவாங்க. குரூப் 4க்கு வரும், குரூப் 2, குரூப் 3, குரூப் 1, இதுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ரயில்வேல கமர்ஷியல் கிளர்க்குன்னு திடீர்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்ளிகேஷன் பையன் கையில் திணிக்கிறான், நீ ஃபில்லப் பண்ணுங்கிறான். அப்போ என்னடா அவன் ரயில்வேங்கிறான், கமர்ஷியல் கிளர்க்குங்கிறான், அவன் அப்ளை பண்ணால் நம்மளை போட்டு நோண்டிகிட்டே இருக்கானுன்ட்டு நான் இறங்கி பஸ் ஸ்டாண்ட் இது மாதிரி இறங்கி எங்கள் மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் கமர்ஷியல் கிளர்க்னு எனக்கு புரியவே இல்லை. உடனே அங்கே போய் நாங்கள் எங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து வரும்போது அந்த ட்ரெயினில் இறங்கி போகும்போது அங்கே ஒருத்தர் நின்று இங்கே கமர்ஷியல் கிளர்க்கு யாருன்னு கேட்டேன். எனக்கு அப்போ தெரியாது. அவருக்கு கூட்டு இந்த இது வாங்கினீங்களே, டிக்கெட் வாங்கினீங்களே, அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு, அது சைடில் உட்காந்துருக்காரு அவர் தான். நான் வேணுமே போய் அவரை போய் குனிஞ்சு பார்த்தோன்னே என்னன்னு கேட்டார். ஒன்று வேணாம், உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். அதே மாதிரி பேங்க்கில் ஒரு சொல்லுவாங்க, நான் பேங்க்குக்கு போவேன், எஸ்பிஐ பிரான்ச்சு, அங்கே போய் கேட்பேன் இவர் யாருன்னு கேட்டால் டெல்லர் மிஷின் அங்கே உட்காந்துருக்காரு அவர்னு. நான் யோசிச்சு பார்ப்பேன், 30 வருஷம் என்னால் அப்படி உட்காந்துருக்க முடியுமா? 20 வருஷம் உட்கார முடியுமா? 30 நாள் கூட நான் உட்கார மாட்டேனே. அப்படிங்கும் போது என் வாழ்க்கையிலேயே எல்லாம் சொல்லுவாங்க, தமிழ் படித்தா வேலை கிடைக்காது, அது கிடைக்காது, அங்கே இருக்க முடியாது, வேலையே கிடைக்காதுமா. நான் ஒரு நாள் கூட வேலை இல்லாமல், நான் வேலையில் சேர்ந்து 30 நாளைக்கு மேலே தான் ரிசல்ட்டே வந்துச்சு. நான் தினமணியில் வேலை பார்த்தேன், 30 நாளைக்கு மேலே தான் ரிசல்ட்டே வந்தது. அதுக்கு பின்னால் நான் எழுதுகிற ஒரே பரீட்சை ஐஏஎஸ், ஒரே அட்டெம்ப்ட், நான் வேற எதுவுமே எழுதலை, மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்ளிகேஷன் வாங்கிட்டு கையில் கொடுத்து திணிச்சு எழுத சொல்லுவாங்க. நான் மாட்டேன் தமிழ் அறிஞ்சால கூட எழுதியிருப்பேன். நான் ஏன் அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யவில்லை என்றால் எனக்கு ஒரு பயம், நான் தேர்ச்சி பெற்று விடுவேன் என்று. தேர்ச்சி பெற்று விடுவேன் என்ற அச்சத்தால் நான் பரீட்சைகளே எழுதினதில்லை. நான் ஒரே ஒரு தேர்வு, அதை நான் இப்ப யோசிச்சு பார்க்கும்போது இந்த இதை வாசிக்கும் போது என் மனசுல வருது பேசணும். ஆவது அறிதல். I was thinking it was possible. 79 தான் ஐஏஎஸ் தமிழ்ல எழுதலாம் என்று இந்த நாடு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியது. அதற்கு 5 ஆண்டுகளுக்கு பின்னால் அதை முதலில் காரியமாக்கி காட்டினேன். ஆனால் எனக்கு இது ஆவது லக்கெல்லாம் கிடையாது, லாட்டரி சீட்டு கிடையாது, இது ஆவது அப்படின்னு எனக்கு தெரியும். அப்படி இல்லாட்டா பரீட்சை நடந்ததுக்கு முன்னாலே 6 மாசத்துக்கு முன்னால தினமணி ஆபீஸ்ல ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் போட்டு கையில அப்படியே எடுத்து அச்ச ஒன்னு 6 போட்டு புள்ளி வச்சு பாலகிருஷ்ணன் எடுத்து அதை அப்படியே வச்சு அதுல மைய தடவி அச்சடிச்சு அதை ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி கட் பண்ணி என் பர்ஸ்ல வச்சிருந்தேன். பரீட்சை எழுதுறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னால ஐ நோ தட் ஐ வாஸ் an IAS ஆஃபீஸர். எங்க அம்மா ஒரு நேர்த்தி கடை வச்சிருந்தாங்க, இங்கே போய்கிட்டு இருக்க தலைப்பை விட்டுட்டு, பட் திடீர்னு இதுல வந்துருச்சு, வேற வழி இல்லை. எங்க அம்மா ஒரு நேர்த்தி கடை வச்சிருந்தாங்க.
வந்து நாங்கள் டெல்லியில் நானே எங்கள் அண்ணனும் தான் இன்டர்வியூ போயிட்டு இதே மாதிரி ட்ரெயினில் வந்து தான் இதே சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கணும். டெல்லியிலேருந்து இன்டர்வியூ முடிச்சு இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்லாம் வந்து இறங்குறேன். இறங்கணுன்னா எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் வந்து சிவில் சர்வீஸ் வந்துட்டேன்னு சொன்னால் எனக்கு வந்து திருப்பதியில் மொட்டை போட்டுறேன். எனக்கும் அது சூட்டபிளாக இருந்துச்சு. ஏன் சூட்டபிள்னா, எங்கள் ஆஃபீஸில் வந்து நான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு எனக்கு வேறு டியூட்டி போட்டு விட்ருவாங்க, இல்லைன்னா எவனாவது லீவில் போயிடுவான். அப்போ நம்ம டெல்லிக்கு வரதோ இன்டர்வியூக்கு போகிறதோ வந்து சப்போர்டேஜ் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு ஒரு பயம். நான் யார்ட்டையுமே சொல்லலை பரீட்சை எழுதுறேன்ட்டு. இப்போ திடீர்னு 2-3 பேர் உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் எப்படி சிவில் சர்வீஸ் எழுதுறது முக்கியமான வேலையை விட்டு போகும்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்கன்ட்டு நான் எவன்ட்டையும் சொல்லவே இல்லை. பரீட்சை எழுதுறதே எங்கள் வீட்டில் தெரியும், எனக்கு தெரியும், அவ்வளோதான். யாருக்குமே தெரியாது. நான் போய் கிளாஸ் எடுப்பேன். ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எனக்கு 200 ரூபா கொடுப்பாங்க ஒரு கிளாஸ் எடுத்தா. அவங்களுக்கு டீச் பண்ணுவேன், நான் பரீட்சை எழுதுவேன். நான் ஒரு கேண்டிடேட்டு. இங்கே வந்து எழுதி டெல்லியில் வந்து இங்கே இறங்குறேன். எங்கள் அண்ணன் யோசிச்சு பார்த்தேன். வெளியே வந்து கேட்டார், யா ஐ மீன் அப்படிங்கிறேன், ஐ மேக்கிங் இட் அப்படிங்கிறேன். ஏற்கனவே 6 மாதம் நாளே பிரிண்ட் வச்சுருக்கேன். உடனே இறங்கணுன்னு எங்கள் அண்ணன் சொன்னேன், இங்கே இருந்தால் போய் நம்ம இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, நம்ம இதுக்கிட்ட பாரிஸ்காரன்கிட்ட, அப்போ தான் பஸ் ஸ்டாண்டு வந்து வெளியூருக்கு போகிற பஸ் தான் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருந்தது. அங்கே இருந்தால் நீங்கள் திருப்பதி எங்கெல்லாம் போகிறதா போகணும். ஆந்திரா போக்குவரத்து நான் சொல்கிறேன், போய் ஒரு மொட்டையை போட்டு போயிடுவோம் அப்படின்னு. லட்டு கிட்டலாம் வாங்கிட்டு போய் ஆஃபீஸ்லேயும் கொடுத்த மாதிரி இருக்குன்ட்டு. அப்போ எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, ரிசல்ட் வர்றதுனால நம்ம போய் அப்படிலாம் செய்யக்கூடாது, இருக்குங்க மொட்டை போடுறதுதான்னு கேட்டேன். அப்போ ரிசல்ட் ஒன்றா சாமி குத்துமாயிரும் அப்படிங்கும்போது நான் சொல்கிறேன், இப்போ ரிசல்ட் வர்றது ஏப்ரல் 26 இன்டர்வியூ. நான் இங்கே திருப்பி அங்கே தாஜ்மஹால்லாம் போயிட்டு 29 என்னமோ இங்கே வந்து இறங்கியிருக்கோம். ரிசல்ட்டு மே 20 வரும். நான் வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் போய் ட்ரைனிங் போய் சேரணும். அப்போ போய் நான் வந்து ரிசல்ட் வந்ததுனால போய் மொட்டை போட்டேன்னா முடி கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம அங்கே போகும்போது பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் இருப்பாங்க. அப்போ நம்ம போய் இருக்கும்போது முடியை கொஞ்சமாக வச்சுட்டு போகக்கூடாதுன்ட்டு எங்கள் அண்ணன்ட்ட ஒரு லாஜிக் சொல்கிறேன். இல்லை இப்போயே போட்டால் தான் முடி வளருங்க. அவர் எங்களை சண்டை போடுறாரு. சண்டை போட்டு என்னடா இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீ வந்தாவா நான் வராட்டம் போகிறேன்ட்டு நான் ஏறி உட்காந்துட்டேன் திருப்பதி போகிற வண்டியில். அவர் என்னை திட்டிக்கிட்டே வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. வழியெல்லாம் திட்டிட்டு வர்றார். நாங்கள் போய் ஒரு இறங்கினோம், மொட்டையை போட்டோம், லட்டு வாங்கினோம். நாங்கள் இறங்கி அப்போ திருப்பி வந்து இங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி திருச்சிக்கு போய், திருச்சியிலேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி எங்கள் ஊருக்கு போய் நாங்கள் இறங்கி ஒரு 5 மணி 5:30 மணிக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட போகிறோம். எங்கள் அம்மா கோலம் போட்டுட்ருக்காங்க. எங்கேயோ போயிட்டு இருக்கேன், பரவாயில்ல, கோலம் போட்டுட்டு இருக்காங்க. விழுந்து பார்த்தவங்க, என்னடா மொட்டையோட வர்றேன் பையன் அப்படின்ட்டு உடனே போஸ்டிங் கையில் கொடுத்துட்டாங்களோ டெல்லியில் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அந்த சிஸ்டமே. டக்குன்னு வந்து சினிமா வர்ற மாதிரி பயங்கர அதிர்ச்சியாகி உள்ளே கூப்பிட்டு போய் சாமியெல்லாம் கும்பிட்றாங்க. ஏன்னா பரவாயில்ல எல்லாம் கை கூடிச்சு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன் மெதுவாக முடிச்சு பார்த்துட்டு, உன் மகன் மொட்டை போட்டு வந்திருக்காமா, இன்னும் ரிசல்ட் இன்னும் 40 நாள் 45 நாள் தான் வருமாங்க. என்னப்பா அப்படின்னாங்க, சாமி குத்தமாயிருந்து. இப்போ ரொம்ப விசாரணை நடக்குது, எப்படி மொட்டை போடலான்னு. நான் சொன்னேன் 2 பாசிபிலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியும் கொண்டு வந்திருக்கேன், இப்படியும் கொண்டு வந்திருக்கேன். 2 பாசிபிலிட்டி. ஒன்று நான் வர்றேன், இல்லைன்னா வரல. சிவில் சர்வீஸில் வந்துடுவேன்னு எனக்கு தெரியும். அதனால நான் போகும்போது எனக்கு முடி வளர்த்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வராமல் போயிட்டீங்கன்னு வச்சுக்க, ஏன் முடி வளர்ந்துடும். இதுல என்ன எனக்கு என்ன போச்சு. அப்ப நான் வந்து இது வந்துருவேங்கிற நம்பிக்கையில் நான் மொட்டை போட மாட்டேன்னா நான் கொஞ்சம் முடிவோட தானே போய் நிற்பேன். ஆவது அறிந்தேன் பாசிபிள். நான் இதை பார்க்க திருவள்ளுவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு நான் யோசிக்கிறேன். ஆக இந்த அறிவும் ஈரமும் பெரும் கண்ணோட்டமும் இந்த மூணையும் பார்க்கும் போதுதான் என்னுடைய கதாநாயகர்கள் என்னுடைய கதாநாயகனும் அறிவுடையவர்கள், அதைவிட முக்கியமாக ஈரம் உடையவர்கள், அதைவிட முக்கியமாக பெரும் கண்ணோட்டம் உடையவர்கள். இன்னைக்கு தேதிக்கு நான் அதை இன்டர்பிரேட் பண்ணா பெரும் கண்ணோட்டம்னா வியூ. கண், நீங்க நல்லா யோசிச்சு பண்ண ஆங்கில சொல்ல வியூ, ப்ரிவியூ முன்னோட்டம், முன்கூட்டியே பார்க்கிறது. ப்ரிவியூ, அத ரிவ்யூ, வியூ. வாட் இஸ் யுவர் வியூன்னு கேட்குற ஒருத்தரை போய், உன்னுடைய இதை பத்தி நீ என்ன நினைக்கிற, இதை பத்தி என்ன நினைக்கிறங்கிறத வாட் இஸ் யுவர் வியூ. வியூ தான் விசன். எவ்வளவு அருமையா மொழிகள் சிந்திக்குது பாத்தீங்களா. அப்ப அந்த கண்ணோட்டம், உன்னுடைய கண்ணோட்டம் என்ன, நீ என்ன நினைக்கிறாய், உன்னுடைய கருத்தோட்டம் என்ன. கண்ணோட்டம் என்பது கருத்தோட்டம். இன்னைக்கு தேதிக்கு வந்து பெரும் கண்ணோட்டம் என்பது ஒரு பரந்த பார்வை என்று நான் நினைக்கிறேன். ஒரு பரந்த கண்ணோட்டம், பரந்த மனசோட இருக்கான்னு சொல்ற மாதிரி. பரந்த மனசுனா என்ன, அவனுடைய கண்ணோட்டம் பரந்ததாக இருக்கிறது. ஆக அறிவும் ஈரமும் பெரும் கண்ணோட்டமும் உடைய சில கதாநாயகர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன். அவங்க வந்து சினிமாவில் கட்டாயம் நடிக்கவே இல்லை. அவங்க தெருவில் போகவே இல்லை. அவங்க யார் கதாநாயகன் நான் நினைக்கிறேன், நான் பார்த்தேன். அறிவும் ஈரமும் பெரும் கண்ணோட்டமும் உடைய கதாநாயகர்கள் வந்து
அந்த ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் மாதிரி. சிலதை நான் வந்து இந்த பாட்டு எங்க வருதுங்கிறத முதல்ல சொல்லிட்டு அதுக்கு பின்னால இதை பத்தி இந்த அடுத்து ஒரு 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 10 நிமிஷம் அதுக்கு பின்னால் நான் பேசுறேன். நிறைய பேருக்கு நாங்கள் பாட்டு போட்டுட்டு இருக்கோம், நாட்டுக்குறள் போட்டு 7 பாட்டு பட்டய கல்பம் மாதிரி தாஜ்னூரை வச்சு எல்லா தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பின்னாடி பாடலாம் பாடுறாங்க. அதில் யாரும் கலந்துக்கிட்டீங்கன்னு தெரியல. நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா 7 பாட்டு 1.5 மணி நேரம், அவ்வளோ அருமையான பாட்டு. எல்லாம் தெருப்பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் நான் எழுதியிருக்கேன். ஒரு அழகிய சினத்தினால திருவள்ளுவர் சிலையை ஹரித்வாரில் கொண்டு போய் அவமானப்படுத்திட்டாங்கிற கோபத்தில் ஒரிசால இருந்து வந்து பாட்டு நடத்தி எல்லாம் முடிஞ்சு ஃபங்க்ஷன் போகும்போது ஒருத்தர் கீழே இறங்கி போகும்போது கேட்குறாரு, வணக்கம் சார்ன்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு, இதே மாதிரி ஒரிசாவில் தான் சார், உங்கள் பேர் நான் பாலகிருஷ்ணன் மாதிரி தான் ஆகும், சிந்துவெளியை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணி பேசிகிட்டே இருக்கார் சார். பார்த்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் சுந்தரில் இருந்தவன், நான் வந்து பார்த்துட்டு அதான் நானே என்னது அதான் நீங்களா, ஏன்னா இந்த பாட்டு அப்படியேப்பட்ட பாட்டு. இந்த பாட்டு நீங்க இதில் போய் கேட்டீங்கன்னா கவிதாராமலாம் அடிப்பாங்க. நாட்டுக்குறள் பாலகிருஷ்ணன் வரும், யூடியூப்லேயே எல்லா பாட்டும் இருக்கு. அந்த பாட்டை பாடினா இவருடைய இது வந்து இந்த பாட்டை எழுதுறவர் சிந்துவெளியை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டாரு. சிந்துவெளியை பற்றி இப்போ ஆராய்ச்சி பண்றவர் இதை பற்றி நிறைய பேருக்கு நான் சிவில் சர்வீஸ்ல இருக்கேன்னு கூட தெரியாது. நான் போய் எங்கேயாவது வரலாற்று மாநாடுகளை உரை நிகழ்த்திட்டு இருப்பேன். நீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்பாங்க. நேற்று பாருங்க சிஎம் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிலீஸ் பதிப்பாளர் வந்து பேசுறாங்க, நாங்க போயிட்டோம், சிஎம் ரிலீஸ் பண்ணி விட்டாரு ஹிந்தி புக்கை. அந்த அம்மா வந்து ப்ரொஃபசர் பாலகிருஷ்ணன் பேசியிருக்காங்க, தமிழ்லையும் போட்டிருக்காங்க. எல்லாரும் என்னையா பேராசிரியர், நான் படிச்சதே எம்ஏ சிவில் சர்வீஸ்ல இருக்கிறவங்க பேராசிரியர் சொல்லிங்க கேட்டா, அப்புறம் கேட்கிறேன் அவங்களுக்கு நீங்க ஐஏஎஸ் இருக்கீங்கன்னு தெரியல. அதான் என்னுடைய வெற்றியா நான் நினைக்கிறேன். என் புத்தகம் 17 புத்தகத்துல எங்கேயுமே பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் இருக்க வச்சார். எனக்குன்னு ஒரு முகம், அதை ஏமோகம். ஏன்னா நான் ஐஏஎஸ் இல்லாத காலம் இருந்தது, ஐஏஎஸ் வெளியில வந்த காலம் இருக்கு, நானா இருக்கேன். அப்ப அந்த எந்த புத்தகத்திலுமே என் பேர்ல வந்து பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் இருக்காது. அந்த அம்மா வந்து இந்த புக்கை ஒரு நல்லா ஃபுல்லா படிச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த பதிப்பை வந்து டெல்லியில வெளியிடுறாங்க. ப்ரொஃபசர் ஆர் பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு போயிருக்காங்க இன்டர்வியூல. அது ஒரு விஷயம். இப்ப இந்த பாட்டை பாருங்க, குறுங்கோழியூர் கிளார் அப்படின்னு ஒரு பாடுற, பாடப்பட்டோன் சேரமான் யானை கட்சை மாந்தரன் சேரல் இரும்புரை, இரு முன்னீர் கோட்டமும் புறநானூல, இரு முன்னீர் கோட்டமும் வியன் ஞாலத்து அகலமும் வலி விலங்கு திசையும் வரிது நிலைய காயலும் என்ற ஆங்கு அவை அளந்து அறியினும் அளத்தற்கு அறியை அறிவும் ஈரமும் பெருங்கண் நோட்டமும் சோறு படுக்கும் தீயோடு செஞ்ஞாயிற்று திரள் அல்லது பிரிது திரள் அறியார் நின் நிழல் வாழ்வோரே, திருவில் அல்லது கொலைவில் அறியார், நாஞ்சில் அல்லது படையும் அறியார், திறனறி வயவரோடு தெவ்வர் தேய பிறர்மண் உண்ணும் செம்மல் நின்னாட்டு வயவுறு மகளிர் வேட்டு ஊனி நல்லது. வயவுறு மணினா கற்பமா இருக்க, வயவுறு மண்ணிடன் வேட்டு ஊனி நல்லது பகைவர் உண்ணா அருமண்ணினையே, அம்பு துஞ்சும் கடியரனால் அறம் துஞ்சும் செங்கோலையே, புதுப்புள் வரினும் பழம்புள் போகினும் விதுப்புறவு அறியா ஏமக் காப்பினை அணையை ஆகன் மாறே மண் உயிர் எல்லாம் நின் அஞ்சுமே அப்படின்ற ஒரு பாட்டு. இது வந்து 20வது பாட்டு புறநானூறு. இதுக்கு நான் எளிய தமிழ் உரையை நான் சொல்கிறேன். பாண்டியராஜா அவருடைய அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். தமிழ் கண்கார்டன்ஸ் சொல்ல அவர் ஒரு கணித பேராசிரியர். அவர் புகழை பாடுவது எனது பணிகளில் ஒன்று. அவர் ஒரு மாபெரும் பணியை தமிழுக்கு செய்திருக்கிறார். பெரிய கடலின் ஆழமும் அகன்ற உலகத்தின் பரப்பும் காற்று எங்கும் திசையும் எந்தவித பற்றுக்கோடுமின்றி நிலை பெற்ற ஆகாயமும். நல்லா இருக்குல்ல? ஆகாயம் வந்து எந்தவித ஜஸ்ட் ஹேங்கிங், எந்தவித பற்றுக்கோடும் என்று நிலை பெற்ற ஆகாயம், நிலையாம இருக்கு, இட்ஸ் நாட் ஹேங், இட்ஸ் ஜஸ்ட் ஹேங்கிங் என்று சொல்லப்படுகிற அவை அனைத்தையும் அளந்து அறிந்தாலும் நீ அளப்பதற்கு அறியவன். இது வந்து ஒரு மிகையாக ஒரு தலைவனை பெருமைப்படுத்துற பாட்டு தான். அதை நீங்க அப்படித்தான் எடுத்துக்கணும். ஒரு வானத்தை நீ நிலாவோட பெரியவன், சூரியனோட அப்படின்னு சொல்ல ரைட்டு. ஒரு மன்னன் இருந்தா அப்படி ஒரு இதான இருக்கணும். நம்ம இப்போ 23ஆம் புலிகேசி படம்லாம் பார்த்துருக்கோம்ல, ஒரு பின்னால் வந்து வரலாற்று அறிஞர்கள்லாம் பார்க்கும்போது பாடி பில்டப்பாக இருந்தால் சூரிய மாதிரி இருந்தால் தானே நல்லா இருக்கும். உன்னுடைய இருந்தாலும் நீ அளப்பதற்கு அறியவன், உன்னுடைய அறிவு இரக்கம் மிகுந்த பரிவு. இந்த பெருங்கண்ணோட்டம்ங்கிறத இவர் எப்படி எளிமையா சொல்றாரு பாருங்க பாண்டியராஜா. உன்னுடைய அறிவு, அந்த ஈரம்ங்கிறத இரக்கம் அப்படின்னு வச்சுக்கிறாரு. இரக்கம் மிகுந்த பரிவு ஆகியவற்றில் சோறு ஆக்கும் நெருப்பின் வெம்மையுடன் சிவந்த ஞாயிற்றின் வெம்மையையும் அன்றி. அந்த ஊர்ல வந்து 2 வெம்மை தான். ஞாயிறு சன் இருக்கதான் செய்யும்,
அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் சோறு ஆக்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த சோறு ஆற்ற அடுப்புடைய வெம்மை, சூரியனுடைய வெம்மை. இதை தவிர வேறு பகைமையின் வெம்மையை அறியார் உன் ஆட்சியில் வாழ்வார். இந்த 2 ஹீட்டை தவிர வேற எந்த ஹீட்டும் அவங்களுக்கு தெரியாது. அடுப்படியில் சமைக்கிற ஹீட்டு, சூரியனுடைய ஹீட்டு. வானவில்லை அன்றி கொலை செய்யும் வில்லை அறியார். அங்கே ஒரே ஒரு வில்லு தான் இருக்கு, வானவில்லு, ரெயின்போ. கொலை பண்ற வில்லுலாம் கிடையாது. ஏற்படையை அன்றி போர்ப்படையை அறியார். அந்த உழுப்படைங்கிற மாதிரிலாம் அந்த ஏற்படை அன்றி போர்ப்படை அறியார். போர் செய்யும் திறமையை அறிந்த வீரருடனே பகைவர் மாய அந்த பகைவரின் மண்ணை கொண்டு உண்ணும் தலைவனே. அவன் அங்க எல்லாத்தையும் ஜெயிச்சுறான். உன் நாட்டில் உள்ள சூழ் கொண்ட மங்கையர், கர்ப்பமா இருக்க பொம்பளை பிள்ளைங்களாம், கர்ப்பமா இருக்கிறவங்க திடீர்னு வந்து செவுரம் நோண்டி திம்பாங்கன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு வகையான ஒரு மசக்கைங்கிற மாதிரி இதுல வந்து ஒரு வகையான தர்ஸ்ட் இருக்கும். அதாவது ஆக்சுவலி இட்ஸ் ஆக்சுவலி ஒரு கால்சியம், இந்த மாதிரி ஏதோ ஒரு பற்றாக்குறையினாலதான் சாம்பலை திம்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த கர்ப்பமா இருக்கவங்க வந்து சாம்பலை திங்கினா எங்க கிராமத்துல சொல்லுவாங்க, சாம்பலை தின்னுட்டு இருந்த பிள்ளைங்க. அதுக்கு வந்து என்ன டெபிசிட் இருக்கும். இப்ப என்ன கூப்பிட்டு வந்து B12 இந்த மாதிரி ஏதாவது ஒன்று B1 B12 டெபிசியன்சிக்கு மருந்து கொடுத்துருவாங்க. அவங்க சாம்பல்லாம் திங்க மாட்டாங்க. அப்போ வந்து இந்த மண்ணை நோண்டி தின்றுருக்காங்க. நாட்டில் யாராவது மண்ணை தின்னாங்கன்னா அது கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் வேட்கையால் உண்டால் அன்றி பகைவர் உண்ணாத அரிய மண்ணை உடையவனே. இன்னொரு நாட்டுக்காரன் படையெடுத்து மண்ணை சாப்பிட்டான்னு கிடையாது. மண்ணை சாப்பிட்டாங்கன்னா ஏற்கனவே பிரெக்னெண்டா இருக்க லேடி சாப்பிட்டுருக்கான், அவ்வளவுதான். இப்படின்னு வரிசையை அவனை பத்தி எல்லாம் சொல்லிட்டு வந்து நீ இருப்பதனால் இந்த உலகம் அப்படின்னு சொல்லும் போது அவனை பத்தி உன்னுடைய அறிவு இரக்கம் மிகுந்த பரிவு அப்படின்னு சொன்ன இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருந்ததுனால இந்த வரியை பத்தி நான் பேசுறதா முடிவு பண்ணேன். அப்ப இவங்கெல்லாம் யாரு? இவங்க நான் சொன்னது மாதிரி ஒரு கல்வியை பற்றி பேசுறான். அப்போ ஒரு பூமியில ஒரு மண்ணில் வாழக்கூடிய மனிதர்களுடைய குண இயல்புகளை ஒரு விழுமியம். இன்னைக்கு வந்து இங்கே ஒரு நூல் புத்தக கடையில வந்து பேச போறதுனால நான் எப்பயுமே கையில புத்தகம், இன்னைக்கு வந்து திடீர்னு என்னுடைய வீட்டில் லைப்ரரியில் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு வந்தேன் சங்க இலக்கியத்தை புத்தகம் பத்தி. திடீர்னு இந்த புத்தகம் என் கண்ணில் படி, சங்க இலக்கிய செவ்வி பேராசிரியர் இரா மோகன். நான் படிக்கும்போது இவர் வந்து அந்த அஞ்சல் கல்வித்துறையில வந்து ஒரு ஆசிரியரா பணியாற்றி இருந்தாரு. அவருடைய மனைவி நிர்மலா மோகன். இவங்க நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு, மதுரை பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர். அவர் இந்த கொரோனா பீரியட்ல என்னுடைய சங்கச்சுரங்க முறை, என்னுடைய சங்கச்சுரங்கம் 3 நூலை படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கு பாலகிருஷ்ணன், அவர் என்னுடைய ஆசிரியர், நான் உங்களுடைய சங்கச்சுரங்க பார்வையை பத்தியுமே ஒரு புக்கு எழுதா இருக்கேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சார் நம்ம ஆசிரியரே ஒரு புக்கு எழுதுன்னு சொல்றாருன்ட்டு. அவர் கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டார். இப்ப ஹீஸ் நோ மோர். இந்த புத்தகம் என் கையில அவர் எனக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தாரு. இந்த புத்தகத்தை கையில் எடுத்தோன்னே சங்க இலக்கிய செவ்வி அப்படின்னு சொல்லும்போது இந்த விழுமியங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, சோசியல் வேல்யூஸ், அந்த வேல்யூஸை பத்தி அவர் ரொம்ப அருமையா எழுதுறாரு. அதை அறிமுகப்படுத்திட்டு அவரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தின மாதிரி எனக்கு ஒரு நிறைவு இருக்கும். என்னுடைய ஆசிரியர் அவர் வந்து எழுதுற இந்த விழுமியங்களை பத்தி அவர் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்றாரு. அந்த விழுமியங்கள் சங்க இலக்கியத்தில் என்னவா இருந்தது அப்படிங்கிறத நான் அந்த பக்கத்தை எடுத்து சொல்றேன். அவர் 3 வகையான உலக கலைக்கலைஞர்கள் விழுமியங்களின் பல்வேறு வகைகளை அடையாளம் காட்டின. என்றென்றும் மாறாத விழுமியங்கள், அதாவது எட்டர்னல் வேல்யூஸ். அதாவது வாய்மையே வெல்லும் அப்படின்னு நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னா அது ஒரு எட்டர்னல் வேல்யூ, எட்டர்னல் விழுமியம். நீங்க அன்பு ரொம்ப நல்லது, அன்பு இஸ் அ கைண்ட் அப்படின்னா அது ஒரு எட்டர்னல் வேல்யூ. எங்க இருந்தாலும் அன்புக்கு ஒரு கடைசியில் ஜெயிக்கும். நீ யோசிச்சு பாருங்க, யாராவது கற்பனை பண்ணி பாருமா, ஜப்பான்காரங்களே வேலையே கண்ணா இருப்பாங்க தவிர பொது விஷயத்துக்குமா அப்படிலாம் வந்து இறங்கி போராட மாட்டாங்க. இந்த பாலஸ்தீனத்துடைய காசா மக்களுக்காக ஜப்பான்லையும் அமெரிக்காவிலையும் பல நாடுகள்ல இன்னைக்கு கூட்டத்தை பாருங்க. கடைசியில அடி வாங்கி இதெல்லாம் கண்ணில் பார்த்து இத்தனை பேரை தெருவுக்கு கொண்டு வந்தது எது? கடைசியில் அன்புதான். இத்தனை ஐநா சபையில வந்து பாலஸ்தீனம் என்ற ஒரு தனி நாட்டை அங்கீகரிக்கிறோம் என்று ஐரோப்பிய நாடுகள்லாம் முன்னு வரச்சுன்னா கடைசியில் அந்த மக்களுடைய அன்பு. எங்கேயும் ஒரு இடத்துல எல்லாத்தையும் மீறி ஒரு எட்டர்னல் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். அந்த எட்டர்னல் வேல்யூ வந்து என்றென்றும் மாறாத விழுமியம். இட் ஓவர் ரைட்ஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ். அப்புறம் உலக பொதுவு, அதாவது அப்புறம் வந்து உலக பொதுவானவை யூனிவர்சல் வேல்யூஸ். அப்புறம் தனி மனித விழுமியங்கள், பர்சனல் வேல்யூஸ். ஒருத்தன் நல்லவனா இருப்பான், கெட்டவனா இருப்பான், நேர்மையா இருப்பான், நேர்மை இல்லாம இருப்பான், இந்த மாதிரி. அப்புறம் வந்து சமூக விழுமியங்கள், சோசியல் வேல்யூஸ். இதெல்லாம் இந்த புத்தகத்துல ரொம்ப அருமையா பேசியிருக்காரு. இப்ப வந்து இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க வச்சேன். இது ஒரு புத்தக கடைங்கிறதுனால இவர் வானதி பதிப்பத்தில் போட்டிருக்காங்க, எனது ஆசிரியர் எழுதியிருக்காரு. இப்ப ஒரு இடத்துல வசிக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த மக்கள் வந்து நல்லவனா இருக்கான் கெட்டவனா இருக்கான் அப்படிங்கிறது, ஒருத்தன் எப்படி இருக்காங்கிறது அந்த நிலம் சம்பந்தப்பட்டதா நம்ம பார்க்குறோம். திடீர்னு பாலைவனத்துலங்கும் போது சோறு கிடைக்காது, அந்த இடத்துல முரட்டுத்தனமா இருப்பானுங்க, அவன் வழிப்பறி செக் பண்ணி சாப்பிடுவாம்பாங்க காட்டு பகுதியில்.
அப்புறம் மீன் பகுதியில் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் கூடிய வாழ்க்கை வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். அதனால அது இரங்கல் நிமித்தமும். முல்லை மாடு மேய்ச்சிட்டு வருவான், வரும்போதான் மணி ஆட்டிட்டு வருவாங்க, மாடெல்லாம் வரும். அது காத்து இருத்தல் நிமித்தம்னா குறிஞ்சினா கொஞ்சம் நல்லா மரங்குறம் ஜில்லுன்னு இருக்கும், மலைப்பகுதியெலாம் இருக்கும், காதல் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அப்படின்னு அதை இடத்த சும்மா குறிஞ்சினா வந்து அது வந்து அந்த காதலுக்கான ஒரு இடமா. மருதம்னா கொஞ்சம் கையில் காசு சேர்ந்தவனும் சும்மா இருக்க முடியாது, நண்டுலத்தை வள தங்காது, அது அங்கங்கே போய் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அதனால மருதம் வந்து அந்த மாதிரியான கேரக்டர். அங்கே இருக்கவெல்லாம் கெட்டவன் கிடையாது, இங்கே இருக்கவனெல்லாம் கிடையாது. அதுக்கு எது டாமினன்ட் எலிமெண்ட். அப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்கும், ஒரு மண் வந்து மனுஷனுடைய நடத்தையை தீர்மானிக்குதா அல்லது மனிதர்கள் அந்த மண்ணை தீர்மானிக்கிறாங்களா அப்படின்னு. இதுக்கு வந்து டிட்டர்மினிசம்னு பேர். ஆங்கிலத்தில் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதை சார்ந்து இயங்குதல், அதாவது டிட்டர்மினிசம்னா ஜியாகிரபிக்கல் டிட்டர்மினிசம் ஒன்று இருக்கும், நான் டிட்டர்மினிசம் ஒன்று இருக்கும், சார்பில்லாமை. அந்த சார்பில் வந்து ஒரு ஜியாகிரபி வந்து ஒரு மனிதர்களுடைய இயல்பை, அது வந்து சகாரா பாலைவனமாக இருந்தாலும் சரி, கோபி பாலைவனமாக இருந்தாலும் சரி, தார் பாலைவனம் இருந்தாலும் சரி, பாலைவனத்துடைய மக்களுக்கு ஒரு பொது இயல்பு இருக்கும். கடற்கரை அரபிக்கடலாக இருந்தாலும் வங்கக்கடலாக இருந்தாலும் இன்னொரு கடலாக இருந்தாலும் கடல் மனிதர்களுக்கு ஒரு இயல்பு இருக்கும். ஆக அந்த ஜியாகிரபி தான் பண்பாட்டை முடிவு செய்கிறது. அப்படிங்கிறது பேரு ஜியாகிரபிக்கல் டிட்டர்மினிசம், புவி சார்ந்தல். இன்னொன்று வந்து கல்ச்சுரல் டிட்டர்மினிசம் இருக்கு, பண்பாடு தான் மொழியை தீர்மானிக்குது. இன்னொன்று லிங்குவிஸ்டிக் டிட்டர்மினிசம் இருக்கு, மொழி பண்பாட்டை தீர்மானிக்கிறது அல்லது பண்பாடு மொழியை தீர்மானிக்கிறது. இப்படிலாம் நிறைய பேர் தனித்தனியா பிரிஞ்சு நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. எனக்கு திடீர்னு இந்த ஔவையாருடைய பாட்டு, நாடாகொன்றோ காடாகொன்றோ அவளாகொன்றோ விசையாகொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. எனக்கு இந்த பாட்டை படிச்சோன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மேடா இருந்தாலும் சரி, நாடா இருந்தாலும் சரி, காடா இருந்தாலும் சரி, மேடா இருந்தாலும் சரி, பள்ளமா இருந்தாலும் சரி, எங்க மனுஷங்க இப்ப நம்ம இது வந்து சேர்மன் அப்படின்னா ஒரு பெண் இருந்தா இப்பதான் நம்ம சேர்பர்சன் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு ஜெனரல் நியூட்ரலா. மற்றபடி இங்க ஆடவர்னா நிறைய பேர் ஆம்பளைங்க நல்லா இருந்தாலும் மட்டும் கிடையாது, ஆடவர்ங்கிறது பொதுவா. இப்போ கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம வந்து மாணவ மாணவியர்னு சொல்லியிருந்தோம். இப்போ சில பேர் சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க மாணவர் இல்லையா, அப்புறம் மாணவன் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இது மாதிரி நமக்கு வந்து இது ஆண் சொல்றாங்க பெண் சொல்றாங்களா அப்பால் பண்ணி இன்னைக்கு சமகாலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஆடவர் அப்படிங்கிறது மனிதர்கள். எங்கு மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கு நிலமே நீ நல்லாக இருப்பையாக. அப்படின்னா மனிதர்களுடைய நடத்தையை வைத்து ஒரு நிலத்தை இந்த அம்மா சொல்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எங்க ஊர்லாம் கேட்பாங்க, ஒன்று போனோன்னு எந்த ஒரு ஆளுடைய கேரக்டரை வச்சுட்டு எந்த ஏரியாக்காரண்டா அப்படிம்பாங்க. எந்த ஊர் என்னோட எந்த ஊருக்காரன், ஓஹோ அப்படியா, அங்கே தண்ணி குடிச்சா அப்படிதான்டா இருக்கும்பாங்க. இந்த ஊர் தண்ணி குடிச்சதுனால இந்த மாதிரி வேலை பார்க்க முடியும் எங்க ஏரியாவில் சொல்லுவாங்க. ஏன்னா தண்ணி குடிச்சதுக்கும் இவனுடைய நடத்தைக்கு என்ன சம்பந்தம்னா எங்க ஏரியாவில் சொல்லுவாங்க, அந்த ஊர் தண்ணி குடிச்சா அப்படிதான் சார் இருப்பான் அப்படிமா. அப்ப இவனால அந்த தண்ணி மாறிச்சா அல்லது தண்ணினால இவன் மாறினாலும் தெரியாது. இது ஒரு டிட்டர்மினிசம் கோட்பாடு. எனக்கு இங்கதான் இந்த ஈரம், அறிவு, ஈரம், பெரும் கண்ணோட்டம் அப்படிங்கிறது ஒரு பண்பாட்டை தீர்மானிக்குது. நம்ம எங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம், இந்த இந்தியாவிலே முத ஒரு பப்ளிக் லைப்ரரி ஆக்ட்னு ஒண்ணு தொடங்கினதே தமிழ்நாடு. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த தமிழ்நாடு. 1948 ஜனவரி 30 பப்ளிக் லைப்ரரி ஆக்ட் இங்க கொண்டு வரப்பட்டது. அதை வச்சு ஒரிசாவில் நான் சட்டம் எழுதினேன். நான் தான் எழுதி சட்டமன்றத்தை கொண்டு போய் தீர்மானத்தை நிறைவேற்றினேன். 2002 நான் வந்து அந்த செய்தி மக்கள் தொடர்பு மற்ற பல துறைகளுக்கு செயலாளராக இருக்கும்போது நான் தமிழ்நாட்டை பார்த்து தான் எழுதினேன். புத்தக கண்காட்சி இதை பார்த்து தான் நாங்கள் நடத்த தொடங்கினோம். இந்த மாவட்ட அளவில் புத்தக கண்காட்சி நடத்துறது. இப்போ வரைக்கும் இந்த மாதிரி ஒரு புத்தக கடை ஐ டோன்ட் திங்க் எனி அதர் பிளேஸ்ல இருக்குன்னு தோணலை எனக்கு. நம்ம ஏன் இப்படி திரியிறோம்? நான் ஏன் இப்ப 40 வருஷமா இதே வேலையா தெரிகிறேன்? ஏன் மற்ற மாநிலங்கள் உருவாக்கல? ஏன் வந்து நல்லா நிறைய படிக்கிறவங்க எல்லாம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க? எதுக்கு இந்தியாவிலேயே அதிகமா படிச்ச பெண்கள் படிச்ச இடமா தமிழ்நாடு எப்படி இருக்கு? ஃபேக்டரிக்கு போய் வேலை பார்த்தா ப்ளூ காலர், ஃபேக்டரிக்கு போய் வேலை பார்க்கிற பெண்கள் இந்தியாவில் 100 பேர் இருந்தா 45 பேர் ஏன் தமிழ்நாட்டில் இருக்காங்க? ஏன்னா சங்க இலக்கியத்துலதான் கல் விற்கிறா, மீன் விற்கிறா, உப்பு விற்கிறா, பால் விற்கிறா, மோர் விற்கிறா. மதுரையில் நைட் வரைக்கும் கடை வச்சு 12 மணிக்கு மேல கடையை சாத்திட்டு போறான். நகை போட்டிருக்கா, எவனும் அடிச்சுட்டு போயிடுவான்னு பயப்படல, கடை வச்சிருக்கா. டோர் டெலிவரி பண்றா. மதுரை காஞ்சியில பலகாரம், இந்த பலகாரம் வேணுங்கிறா, டோர் டெலிவரி பண்றா பொண்ணு. அப்ப சங்க இலக்கியத்தை போய் யாரு என்ன வேலைன்னு பார்த்தா பாருங்க. திணைப்புணம் காக்கிறதுல இருந்து, உப்பு விற்கிறதுல இருந்து, கருவாடை காய வைக்கிறதுல இருந்து, மீன் காய வைக்கிறது, வலையை பின்றதுல இருந்து,
குறிஞ்சியில வேலை பார்க்கறது, எல்லா திணைகளிலும் பெண்கள் வேலை பார்த்த ஒரு எக்கானமி, சோசியல் எக்கானமி. எந்த எக்கானமியில பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஃபார் தி எக்கானமி இருக்கோ அங்கதான் வந்து ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அந்த சொல்லுங்களா டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்ற பார்த்தீங்களா, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், ஜிஎன்பி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், பெர் கேபிட்டா இன்கம், ஹவுஸ் ஹோல்டு இன்கம், இது எல்லாத்துக்கும் வந்து பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன். ஏன் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது சங்க காலத்தில் அப்படிதான் இருக்கு. ஏன்டா அவன் போய் பேர்ல எழுதியிருக்கான், ஆதன் ஏன்டா கீழடியில் எழுதியிருக்கான், பானையில எழுதியிருக்கான், பாறையில எழுதியிருக்கான், நெடுஞ்செழியன்னு மதுரைன்னு எழுதியிருக்கான், ஏட்டுச்சுவடியில் எழுதினான். புத்தகம் அடிக்க ஆரம்பிச்சதுனால முதல் 300 வருஷத்துல தெற்காசியாவில் அச்சடிக்கப்பட்ட புத்தகங்களில் 40 விழுக்காடு புத்தகங்கள் தமிழ் புத்தகங்கள். முதல் 3 நூற்றாண்டில், அந்த முதல் நூற்றாண்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 226 புக்கு தமிழ்ல பிரிண்ட் ஆகுது. அந்த 300 ஆண்டுகளில் சமஸ்கிருதத்தில் அச்சடிக்கப்பட்ட நூலின் எண்ணிக்கை ஒன்றே ஒன்று. அதனாலதான் தொடர்ந்து சொல்றோம், ஆள் இல்லாத கடையில ஏன்டா தீ ஆத்துறீங்க அப்படின்னு கேட்போம். எவ்வளவு பணம். ஆக இது இங்க இந்த மாநிலம் ஏன் இப்படி பேசுது? அதனாலதான் இங்க அறிவு கொள்கை, அறிவு தான் இங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர், வேற எங்கேயாவது பேசியிருக்காங்களா? யாதும் ஊரே யாவரும் கேளீர்ங்கிறது இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த ஒற்றை வரி போதுங்க நம்ம வாழ்றதுக்கான நியாயம், நம்ம மூச்சு விடுறதுக்கான நியாயம், நம்ம பேசுறதுக்கான நியாயம், நம்ம உழைக்கிறதுக்கான நியாயம், எல்லா நியாயங்களும் வந்து யாதும் ஊரே யாவரும் கேள்வி. என்ன எவ்வளவு பெரிய புரிதல். நீங்க குளோபல் சிட்டிசன்கிறோம், குளோபல் உலக மனிதர்கள்ங்கிறோம், குளோபல் சிட்டிசன்ஷிப்ங்கிறோம். இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், எத்திசை செலினும் அத்திசை சோரே, பெரிதே உலகம் பேணுனர் பலரே, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இதை விட ஒரு பெரிய பண்பாட்டு புரிதல் வேணுமா? யாதரா போட மாட்டேங்கிறான். பெரிய ஆளா இருக்கிறதுக்காக நம்ம என்ன வளர்த்து வச்சிருக்கோம் காலப்போக்கில்? கவியரங்கம், பட்டிமன்றம். கவியரங்கம்னா என்ன? யாராவது ஒரு உட்கார வச்சு அவரை பாராட்டுறது, அதுக்கடுத்து இவரை பாராட்டுறதுங்கிறது, நீங்க சந்திரன் மானுங்கிறது, நீங்க இந்திரன் மாதிரிங்கிறது, அதான கவியரங்கமா இன்னைக்கு மாத்தி வச்சிருக்கோம். இன்னைக்கு மாத்தி வச்சிருக்கோம். செத்தா கூட பரவாயில்லைங்கிறானே, எங்க போய் நிக்கிறோம்? பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு சொன்ன ஒரு பண்பாடு பேசியிருக்கா? பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல்கிறான். பண்புனா என்னன்னு கேட்கிறான். கல்ச்சர்னா என்ன? பாடறிந்து ஒழுகல். முன்னால இருக்கிறவன் என்ன நினைக்கிறான், அவன் மனசு நோவானா? நீங்க வேற ஒண்ணு வேணாம், நான் எனக்கு எதை செய்தால் நான் வருந்துவேனோ அதை நான் இன்னொருவனுக்கு செய்யக்கூடாது. ரொம்ப சிம்பிள்ங்க. What will make me unhappy I will not do to others. What I will do for others to make them happy I will expect them to be there. அப்படி இல்லைன்னா கூட போல நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் போய் சொல்ல மாட்டேன், இது ஏன் கண்ட்ரோல்ல இருக்கு. தன்னெஞ்சர்வது பொய்ய இருக்க இப்படின்னு இவங்க தான் என்னுடைய கதாநாயகன், சாதாரண மனிதர்கள். அப்ப ஒருத்தன் ஒரு ராஜா அவன்கிட்ட போய் கேட்கிறான், ஒரு அறிவுடை நம்பிங்கிற ஒரு மன்னன் வந்து பயங்கரமா வரி போடுறான். ஜிஎஸ்டில மற்றபடி வரி, அவன் பயங்கரமா வரி போடவும் இவரு பிசுராந்தையாருங்கிற ஒரு கவிஞர், அவரு பாண்டிய நாட்டில் வசிக்கிறாரு. அவருடைய ஃப்ரெண்ட் வந்து சோழ மன்னன். சோழ மன்னர் அவர் தான் கோபுரக்கிழார். அவர் பேருனா கோப்பெருஞ்செல்வன்ட்டு பயங்கர ஃப்ரெண்டா இருப்பாரு. அவர் சாகப்படுறத என் ஃப்ரெண்டு வந்துருவாரு, நீ வெயிட் பண்ணுன்ட்டு ஒரு இடம் போட்டு வைக்கிறாரு, வடக்கு இருந்து உண்டான. அப்படிப்பட்டவரு இப்பெல்லாம் வந்து செடிசன் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. நீங்க ஒரு நாட்டில் இருந்துட்டு நீங்க பாகிஸ்தான்காரன் நல்லா விளையாண்டா கூட நீ கைதட்ட முடியாதுங்க, உங்களுக்கு தேசப்பற்ற சந்தேகப்பட்டுருவேன். இன்னைக்கு அவன் இங்க பாண்டிய நாட்டில் உட்காந்துட்டு சோழ மன்னன் தாண்டா சூப்பர் அப்படிங்கிறான். அன்னச்சேவல்ங்கிறான். நீ அந்த சைடு நாரை நீ பறந்து போகும்போது அந்த ஏரியால போய் சொல்லு, கோழி நகரத்தை போகும்போது உன் ஃப்ரெண்டு அனுப்பிச்சு விட்டேன்னு சொல்லுங்கிறான். அப்படிப்பட்ட பாண்டிய நாட்டில் இருந்துட்டு சோழ மன்னன் தான் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன். அவன் யாரும் ஒன்றும் செய்யல. அவன் வந்து நீ தேச துரோக வழக்கு போட்டு அவன் ஒன்றும் பண்ணல. அவன் சொல்றான் அந்த மன்னன்ட்ட, யானை புக்க நிறைய வரி போடுறடா, ஒரு ஒரு இடம், ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலம் ஒரு 10 ஏக்கர் நிலம். அந்த 10 ஏக்கர் நிலத்துல நெல் விளைஞ்சிச்சுன்னா அதுல விளையிற நெல்லை வந்து நீ இடிச்சு ஒரு உருண்டையா உருட்டி அவரை கவலமா வந்து யானைக்கு கொடுத்தினா, ஒரு இந்த ஏரியாவில் வளர்ந்த இந்த நெல்லை வச்சே யானைக்கு நிறைய நாள் கவலம் ஊட்டிடலாம். ஆனா அப்படி செய்யாம யானையை உள்ள விட்டுருச்சு, யானை புகுந்துருச்சுன்னு வச்சுக்க, அது காலில் மிதிச்சு அந்த வேஸ்ட் ஆகிற டேமேஜ் ஆகிற இது இருக்குல்ல, அதுவே வந்து அது கம்ப்ளீட்டா ஒரு நிமிஷத்துல மிதிச்சுட்டு போயிடும். அது சாப்பிட்டதை விட அது மிதிச்சது அதிகமாகும். யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே. ஒரு விவசாயி எவ்வளவுக்கு அவனுக்கு வரி கட்டுறதுக்கு சத்து இருக்குன்னு தெரியாம
நீ மனம் போன போக்கில் வரி போட்டா அவனும் பிழைக்க மாட்டான், அவன் செத்து நொடிச்சு நூலா போனதுனால நீயும் உனக்கும் ஒண்ணு வராதரா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, யானை புகுந்தா எப்படி நெல் வயக்காடு கெட்டு போயிருமோ அது மாதிரி நாடு கெட்டு போயிருந்தான்னு ஒருத்தன் சொல்றான் ஒரு ராஜாவுக்கு. இன்னொரு ராஜாட்ட போய் ஒரு புலவன் சொல்றான், நீ அவன் ஏற்கனவே பல பேரோட சண்டை போட்டு ஜெயிச்சவன், அவன் நெடுஞ்செழியன், அவன் தலையானங்காலத்து செருவென்று நடிச்ச மாதிரி 7 பேரோட சண்டை போட்டு ஜெயிச்சவன் மனசு எப்படி இருக்கும்? ஜெயிச்சவன் ஜெயிச்சுட்டே தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தீங்க, ஜெயிக்கிறது நம்ம பிறப்பு உரிமைங்கிற மாதிரி அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப எவனையும் மதிக்கவும் மாட்டான். அப்ப எவனையுமே மதிக்காத ஒரு ஜெயிப்பு வந்துடும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஜெயிப்புல இருக்க வேண்டும். இந்த புலவர் சொல்றாரு, குடப்புலவின்னுங்கிறவரு, நீ என்ன வேணாலும் இருந்துட்டு போடா, எவ்வளவு பெரிய அளவுனாலும் இருந்துட்டு போ, உலகத்தை தலைகீழா காக்க என்ன வேணாலும் நீ பண்ணு, கடைசியில நீ செத்து போயிட்டேன்னா எல்லாரும் மறந்துடுவாங்க. உன் பேரு இங்க நிக்கணும்னு சொன்னா நம்ம சங்க இலக்கியத்தை சொல்லுவோம், நடுகள் ஆயினன் புரவலன். நீ உன் பேரு நிக்கணும்னா ஒரு காரியம் பண்ணு. இந்த வளைஞ்சு நெளிஞ்சு போகுதுல்ல தண்ணி, நம்ம இது மாதிரி முல்லை பெரியார் ஆறு மாதிரி, அது மாதிரி நிலன் நெளி மருங்கி இடத்தையும் சொல்ற மாதிரி, ஆறு நேரம் ஓடிட்டு இருக்க இடத்துல போய் அணையை கட்டுறதுல பிரயோஜனமே கிடையாது. நீ ஆறு ஸ்ட்ரைட்டா ஓடுதுல, அந்த இடத்துல போய் குறுக்க போட்டீங்கன்னா அதுக்கு பேர் பேரேஜ் மாதிரி, நீங்க ஒரு தடுப்பணை தான். ஒரு இடத்துல கேட்ச்மெண்ட் வரணும்னு சொன்னா, எந்த இடத்துல ஆறு நிறைய மலையெல்லாம் இருக்கும், இந்த இடத்துல மழை திரும்பி இருக்கும், அந்த சைடுல மழை இருக்கும், ஆறு திரும்பி போச்சுன்னா, நான் நிறைய இடத்துல அணைக்கட்டுல போய் பார்த்திருக்கேன், இந்த கேட்ச்மெண்ட் ஏரியான்னு ஒன்று இருக்கும். அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா இயற்கையாவே மழை பெஞ்சு வரும்போது தண்ணி கூடிட்டே போகும். அதுக்கு அந்த மலை எல்லாமே கூட அந்த தண்ணியை பிடிக்கிற ஏரியாமா இருக்கும். நீங்க தேக்கடியில போய் பாத்தீங்கன்னா, முல்லை பெரியார் பக்கம் போனீங்கன்னா இருக்கும். அங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலன் நெளி மருங்கி, நிலம் அப்படி வளைஞ்சு போற நெல் மருங்கில் நீர்நிலை பெருக, அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா பெருக, தட்டோர் அம்ம இவன் தட்டோரே. ஏன் அந்த இடத்தை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு அணையை கட்டி நீர்த்தேக்கம் பண்ணானோ அவன் பேரு இந்த பூமியில தேங்கி இருக்கும். தள்ளாதோர் இவன் தள்ளாதாரே. அப்படி ஒரு காரியத்தை செய்யாம செத்து போயிட்டானா, அவன் செத்து இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அப்படின்னு நம்ம படத்துல சொல்லாம இருக்கு, அதே மாதிரி பால் ஊத்திட்டு போயிடுவாங்கடான்னு ஒரு மன்னனை பார்த்து சொல்றான். இது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன் நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கோம்? கல்லணை கரிகாலனை ஏன் ஞாபகம் வச்சிருக்கோம்? எதுக்கு பெண்ணி குயிக்கு பொங்கல் வைக்கிறோம், தேனி பொங்கல், அந்த பெண்ணி குயிக் அவர் முல்லை பெரியார். எதுக்கு காளிங்கராயன் வாக்காள் அப்படின்னு சொல்லி காளிங்கராயன் புகழ பாடுறோம்? அப்ப இது இது சங்க இலக்கியத்துல போற போக்கில் சொல்லிட்டு போறாங்க, நிலன் நெளி மருங்கி நீர்நிலை பெருக, தட்டோர் அம்மை இவன் தட்டோரே, தள்ளோதார் இவன் தள்ளோரே. இது என் கதாநாயகன். ஔவையார் என் கதாநாயகி. வாயிலோயே அப்படின்னு சொல்லி அதிகமான அவன எனக்கு தெரியாதா, எனக்கு அவனை தெரியாதா, எத்திசை செலிதும் அத்திசை சோரே, we cannot wait any further அப்படின்னு சொல்லிட்டு போற அந்த ஔவையார் தான் என்னுடைய கதாநாயகி. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் அவன் போர் படை இதெல்லாம் காமிக்கிறான், எல்லாம் பல வச்சிருக்கேன். பரவாயில்லடா, உன் கத்தியை எப்பயுமே பயன்படுத்தல போல இருக்கு, பலன்னு தீட்டி வச்சிருக்க, அவன் இதுல அப்படிலாம் இருக்காங்கடா, அதுல எல்லாம் குடல் குந்தாணி எல்லாம் வெளியே இருக்கு, ரத்த கலரியோட இருக்கும், நல்லா தான் நீ நல்லா மெருகு போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லு. இந்த படத்துல சொல்லுவாங்க இல்ல, எங்க நம்ம பொற்கள் நம்ம சொல்லுவாங்க, நம்ம அரண்மனை பொற்கள் அந்த கத்தியை உருகும் போதுதான் இருப்பாருங்க. அது மாதிரி இந்த 2 பேர் சண்டை போட்டுக்கிறது, ஔவையார் போய் அவங்க டிப்ளமேட்டிக்கா சொன்னதுலயே அந்த சண்டை, சரி இந்த சண்டை போடுறதுல பிரயோஜனம் இல்லைன்னு சண்டையை நிறுத்திட்டான். உருவீர் தோற்பினும் தோற்பது நம் குடியேங்கிற இன்னொருத்தன் இப்படி எல்லாம் அதனாலதான் நான் சொல்றேன், ஔவையார் தான் இந்திய துணைக்கண்டத்தினுடைய முதல் விமன் அம்பாசிடர். இந்திய துணைக்கண்டம் கண்டெடுத்த முதல் அரசியல் அம்பாசிடர் தூதரே ஔவையார் தான். எப்படிப்பட்ட கவிஞர்கள், எப்படிப்பட்ட கதாநாயகிகள், எப்படிப்பட்ட ஆளுமைகள் அப்படின்னா. அதுல எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சவன் ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன சொல்றான், வஞ்சினம் உரைக்கிறான். இதை நான் செஞ்சு காட்டாட்டினா நான் எதுக்கெல்லாம் பழிக்க ஆளாவேன், இவங்களை ஜெயிச்சு காட்டாட்டினா சேர்ந்து படை திரட்டி நிறைய பேர் வந்துறாங்க. போருக்கு வந்திருக்கினர் சேரனும் சோழனும் இவன் மேல படையெடுத்து வர்றாங்க. இவன் இவர்களை சிங்கம் போல சீறி தாக்கி தேரோடு ஊர் நோக்கி ஓடச் செய்வேன். நான் என்ன பண்ணுவேன்னா, நான் அடிக்கிற அடியில இந்த சேரன்னு சொல்ல அவன் ஊருக்கு ஓடணும். அப்படி செய்யாம போயிட்டனா எனக்கு பின்வரும் இழிவுகள் நேரட்டும் அப்படின்னு அவன் தனக்குத்தானே சூழ் வைக்கிறான். அப்படி பின்வரும் இழிவுகள் என்னன்னு அவன் சொல்ற லிஸ்ட பார்த்ததுனாலதான் நான் அவனை கதாநாயகங்கிறேன். அவன் சொல்றான், இப்படி சேரனையும் சோழனையும் நான் ஓட விரட்டாட்டினா எனக்கு சிறந்தனவாக முகத்திற்கு பொருந்திய மையுண்ட பெரிய கண்களை உடைய என் மனைவியை பிரிவேன் ஆகுக.
எவ்வளவு என்னங்க, எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், எவ்வளவு பெரிய சண்டை. சேரனையும் சோழனையும் ஓட ஓட விரட்டினேன்னா, நான் என் மனைவியை, இவ்வளவு அழகிய மனைவியை, எனக்கு ரொம்ப பிடிச்சமான என் மனைவியை நான் பிரிவேன் ஆகுக. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கம்ப்ளீட்லி பேட்ரியார்கல் சொசைட்டில, இந்த ஒரு ஆணுரிமை சமுதாயத்துல இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வருதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், எப்படி ஒரு மென்டல் ஸ்பேஸ். அறத்தின் உறுதிப்பாடு இல்லாத ஒருவனை நீதிமன்றத்தின் தலைமையில் வைத்து மக்களுக்கு எல்லா அறத்தின் முறை தவறி கொடுமை செய்த கொடுங்கோலன் நான் ஆகுத. முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற கோர்ட்ல ஒரு யூஸ்லெஸ் சொல்லவோ நான் அப்பாயின்ட் பண்ண கொடுமைக்கு நான் ஆளாவனாக அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அது எவ்வளவு பெரிய விஷயங்க. நான் சொல்றேங்க, அதாவது அறத்தின் உறுதிப்பாடு இல்லாத ஒருவனை நீதிமன்றத்தின் தலைமையில் வைத்து மக்களுக்கு தீங்கிழைத்த கொடுமைக்கு நான் ஆளாவனாக, அந்த பழி சொல்லுக்கு. அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒருத்தனை செலக்ட் பண்றதை எவ்வளவு பெரிய முக்கியமா நினைச்சிருக்காங்க ஒரு காலத்துல. இப்ப நம்ம வந்து இப்ப வந்து ஜட்ஜ்மெண்ட் வேற மாதிரி இருக்கலாம், ஒருவேளை இப்படி இருந்தா எடுக்க மாட்டாங்க. இல்ல நிறைய பேர் நான் சொல்றேன், நான் தேர்தல் கமிஷன்லாம் வேலை பார்க்கும்போது 30 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தலை நான் திட்டமிட்டு நடத்தி இருக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது சொல்லுவாங்க, இதுல நாங்க பிரீஃப் பண்ணுவோம், இந்த மாதிரி தான் எப்படி தேர்தல் நடத்தணும், பீகார்ல, காஷ்மீர்ல, உத்தரப்பிரதேசம் எப்படி நடத்திக்காம, ஒருத்தன் கூட சாகக்கூடாது, எல்லா தலித்து ஓட்டு போகணும், எவனையும் நிறுத்தக்கூடாது, இப்படிலாம் பேசுவேன். பேசி முடிச்சோன்னா அந்த லஞ்ச் நேரத்தில் சொல்லுவாங்க, என்னை சீஃப் தான் கூப்பிடுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பேட்ச்மேட்ஸ், நாங்கள் வந்து இந்தியாவினுடைய வருங்கால தலைமை தேர்தல் ஆணையரிடம் பேசிக் கொண்டிருக்கோம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன், இட் ஒன்ட் ஹேப்பன் அப்படின்னு, அப்படிலாம் நடக்காதுன்னு. என்ன இப்படி சொல்ற அப்படின்னு கேட்பாங்க. ஐ எம் ஃபார் வெல் நோன், நான் வந்து ஒரு டேஞ்சரஸ் மெட்டீரியல் டு ஹேண்டில்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த நாட்டில். அது அவங்களுக்கு நல்லா இருக்காது, எனக்கு நல்லா இருக்காது. திருப்பி சத்தீஸ்கர்ல நான் வந்து இங்கே சென்னையில் என்னுடைய ஆராய்ச்சிக்காக 2 வருஷம் லீவ் எடுத்துகிட்டு வந்தேன், அகாடமிக் லீவில். அப்போ வந்து என்கிட்ட திருப்பி தேர்தல் ஆணையம் நான் வந்தே தீர வேண்டும் என்று கேட்டார்கள். நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போ பார்த்த செய்திகள். 32 பேர் செத்து போயிட்டாங்க சத்தீஸ்கரில், முக்கியமான தலைவர் VN சுக்லா உள்பட. அப்போ வந்து தேர்தல் ஆணையம் கட்டாயம் இந்த தேர்தலை முறைப்படி நடத்தணும் போது கடிதம் எழுதி, அன்றைக்கு இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் கடிதம் எழுதி என்னிடம் வந்து இங்கே சென்னையில் சந்திச்சு டிக்கெட் அனுப்பிச்சு எனக்கு இரவு உணவு வந்து கொடுத்து திருப்பி பேசி என்னை சம்மதிக்க வச்சு நான் போய் திருப்பி தேர்தல் நடத்த போனேன். தேர்தல் நடத்தி போயிட்டு அப்போது தேர்தல் நடத்தப்பட்ட விதம், அப்போது இருந்தக்கூடிய அந்த சருகள், அது தெரிந்ததற்கு பின்னால், நான் அந்த தேர்தல் முடிந்ததற்கு பின்னால் எனக்கு ஒரிசாவில் வந்து பதவி உயர்வு கிடைத்தவுடன் நான் அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டேன். நான் போகும்போது சொன்ன வார்த்தையை இன்று வரை தேர்தல் ஆணையத்தில் பணிபுரிந்த அதிகாரிகளிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நான் எது நடக்கக்கூடாது என்று நினைத்தோனோ அதான் இப்ப நடந்திருக்கு. ஆக அது வந்து அப்ப சங்க இலக்கியத்தை சொல்றான், இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் தான் திருப்பி நான் சொல்றேன், தனி மனிதர்களின் சாவை நாம் சந்திக்கலாம், சமாளிச்சிடலாம். ஒரு தலைவர் இவர் இறந்து போயிட்டாருன்னா உலகமே இருண்டுரும்பா, இவர் செத்து போயிட்டானா வரலாறே காணாமல் போயிருமா. அவர் செத்தும் போவாரு, வரலாறு இருக்கும். ஆனால் நிறுவனங்களின் மரணம், தனிநபர்களின் மரணத்தை நாம் தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் நிறுவனங்களின் மரணத்தை சீர் செய்வதற்கு ரொம்ப நாள் ஆகும். தி டெத் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ், the death of the institution is very pathetic. அங்க ஒருத்தன் சொல்றான், அப்படி ஒருத்தனை அப்பாயிண்ட் பண்ண குற்றத்துக்கு நான் ஆளாக கடவுளாக அப்படின்னு வெஞ்சினத்துல சொல்றான். என் கண் போன்ற இனிய நண்பர்களான, அடுத்துதான் பெரிய மேட்டர் வரும், என் கண் போன்ற இனிய நண்பர்களான மாவன், இவன் பாடுறவன் பெரிய நெஞ்சில் பெரிய பேரரசன், அவன் ஃப்ரெண்டு பாருங்க, நம்ம கேள்வி கூட மாவன், ஆந்தைன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அந்துவன் சாத்தன், ஆதன் அலிசி, இயக்கன் ஆகியவருடன் கூடி பேசி மகிழ்ந்து வாழும் இனிய நாட்களை இழக்கும் நிலையை நான் அடைக. என் ஃப்ரெண்ட் 5 பேர் இருக்காங்க, இவங்களோட உட்கார்ந்து ஜாலியா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க இந்த இன்பத்தை நான் இழக்க கடவுளாக. தென்புலம் ஆகிய பாண்டிய நாட்டை காக்கும் இந்த குடிப்பிறப்பை இழந்து வேறு வன்புலம் காப்பவனாக நான் மாறி பிறப்பேவனாகுக அப்படின்னு பூதப்பாண்டியன்கிறவன் வஞ்சின உரை சொல்றான். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா? இவங்க தான் என்னுடைய கதாநாயகர்கள். அதனால இப்படிப்பட்ட மனிதர்கள் பற்றிய உரையாடல் தான் நம் சங்க இலக்கியம் சொல்கிற இந்த அறிவுடையான் 6 அரசும் செல்லும் ஈரமுடையவர்கள், பெரும் கண்ணோட்டமுடையவர்கள். பெரும் கண்ணோட்டம்னா பிராட் வியூ அபவுட் தி வேர்ல்ட். இப்ப பிராட் வியூங்கிறது ஒரு காலகட்டத்தில் வந்து பிராட் வியூ, டேக் அ பிராட் வியூன்னு சொல்லுவோம். அதாவது குறுகிய வியூ எடுக்காம, ஒரு க்ளோஸ் வியூ எடுக்காம, ஒரு குண்டாச்செட்டிக்குள்ளே குதிரை ஓட்டாம, ஒரு டேக் அ பிராடர் வியூன்னு சொல்லுவோம். அப்போ வந்து பேர்ட்ஸ் ஐ வியூ, ஒரு கழுகு பார்வை அப்படின்னு சொல்லுவோம்.
அப்புறம் கடைசியில் இப்போ டெக்னாலஜிலாம் வந்து இப்போ ட்ரோன் வியூ அப்படின்னு ஒரு சொல் வந்தது. இப்போ ட்ரோன் வியூனாலே பயமா இருக்கு. ஏன் பயமா இருக்கு? ட்ரோன் வியூனாலே பயப்படுறோம், நம்ம பயப்படுறோம். ஏன்னா ட்ரோன் வந்து நிறைய வருது அப்படின்ட்டு. ஆக இந்த பெரும் கண்ணோட்டம் என்பது ஒரு கழுகு பார்வை, ஒரு பரந்த பார்வை, அறிவுடைய, அன்புடைய, ஈரமுடைய, பெரும் கண்ணோட்டமுடைய ஒரு சமூகம். இந்த 3 சொற்குள் வருபவர்கள் தான் என்னுடைய கதாநாயகர்கள். அவர்கள் தான் எனது கதாநாயகர்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். ஐ வில் பி வெரி ஹாப்பி டு ஆன்சர்.